ரோமர் 1:18 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது. நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்துக்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து செபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் உம்முடைய கோபத்தை குறித்தும் அந்த கோபம் எந்த அளவுக்கு மனுஷன் மேல் இருந்து அவனை நித்திய நரகத்துக்கு அவனை தள்ளுகிறது என்று சொல்லியும், அந்த கோபம் நியாயமானது என்று சொல்லியும், அந்த கோபத்துக்கு காரணமா இருக்கிற பாவத்தை குறித்தும் நாங்கள் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அதற்கான பரிகார பலியாக உம்முடைய குமாரையே இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பி அவரை வரலாற்றில கொல்ல கொடுத்து உயிர்த்தல செய்து அதன் மூலமாக நீர் மனிதர்களுக்கு மீட்பை உண்டு பண்ணுகிறீர் என்பதையெல்லாம் நாங்கள் சிந்தித்து கொண்டு வருகிறோம். தேவனே, இந்த நாளிலையும் கூட நாங்க பார்க்க போகிற சத்தியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உமக்குள்ளாக இன்னும் அதிகமாக வளருவதற்கும், அதே நேரத்துல இன்னும் ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்களுக்கு அது ஆத்மீக விடுதலையை உண்டு பண்ணும்படியாகவும் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் தாமே அப்படி செய்யும். மட்டும் நடத்தினவர் தொடர்ந்து இந்த பிரசங்க நேரத்தையும் ஆசீர்வதி. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து பாவத்தை குறித்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதிகமாக அதை சிந்தித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இது எவ்வளவு சிந்தித்தாலும் போதாது என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. நாம் பாவத்தை குறித்து சிந்தித்து பார்ப்பதெல்லாம் கூட நம்முடைய குறைவான அறிவுல நாம் பார்க்கிற எல்லாம் கூட கொஞ்சமானதுதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? பாவம் அதை விட பெரியது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். பாருங்க, பாவத்தை குறித்து நம்ம அறிஞ்சிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம் என்னங்களா? அதனால நம்ம தொடர்ந்து பாவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால இன்றைக்கும் நம்ம பாவத்தை குறித்து சிந்தித்து பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ச்சியா தேவ கோபத்தை குறித்து பார்க்கிறோம். தேவ கோபம் ஏன் இவ்வளவு உக்கிரமாக மனிதன் மேல் இருக்கிறது? அந்த உக்கிர கோபத்துக்கு காரணமாக இருக்கிற பாவம் எவ்வளவு பெரியது? அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவரே ஏற்படுத்தின பரிகாரி அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் இல்லைங்களா? அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். அவரை அன்றி நமக்கு வேறு வழியும் இல்லை என்று சொல்லியும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அப்ப தேவ கோபம் எந்த அளவுக்கு மனுஷன் மேல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சு அந்த தேவ கோபத்துக்கு காரணமா இருக்கிற பாவம் எவ்வளவு பெரியது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம். இப்ப தேவ கோபம் நம்ம மேல் வரதற்கு காரணமா இருக்கிற நம்மை பிடித்திருக்கிற கொடிய வியாதி என்று சொல்லி அதை ஒரு உருவமா நான் சொல்லி அதை விளக்க ஆரம்பிச்சு, அது கொடிய வியாதி, அது பரம்பரை வியாதி இல்லைங்களா? அந்த பாவத்தினுடைய வலிமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வாங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தேவ கோபத்திற்கு காரணமா இருக்கும் நம்மை பிடித்திருக்கிற வியாதியின் அருவருப்பை குறித்து நாம் பார்க்கணும். அருவருப்பு, அதாவது இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, கடவுளுடைய பார்வையில பாவம் எவ்வளவு அருவருப்பாக, அது எவ்வளவு குற்றமுடையதாக, அது எந்த அளவுக்கு தேவனை கோபமூட்டுகிறதா இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? கடவுள் எந்த அளவுக்கு பாவத்தை பார்க்கிறார், நாம் பாவத்தை எப்படி பார்க்கிறோம் இல்லைங்களா? நாம பார்க்கறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இல்லைங்களா? வேதத்துல நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற விதத்துல நாம் பாவத்தை பார்த்து நாம் ஆழமாக மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆனா அந்த விதத்தில் கூட மனிதன் பாவத்தை குறித்து பார்க்கறது இல்லை என்று சொல்லி பார்க்க. பாவம், பாவிகள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப எளிதாக பயன்படுத்துகிற வார்த்தையாக இன்றைக்கு உலகத்தில் போயிடுச்சு இல்லைங்களா? ஐயோ பாவம் இல்ல, அவன் பாவமா இருக்கிறான் அப்படி எல்லாம் சொல்லுவாங்களே, பார்க்கறதுக்கே பாவமா இருக்குது அப்படின்னு இந்த வார்த்தையினுடைய தன்மைகளை குறைத்து விட்டார்கள் என்று சொல்லி பார்க்க. ஆனா பாவத்தை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது அது கடவுளுடைய பார்வையில் மகா அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லியும், அது கடவுளுடைய பார்வையில ரொம்ப குற்றமானதாக, அவரை கோபமூட்டுகிறதாக இருக்கிறது என்று சொல்லியும் வேதம் நமக்கு சொல்லுது. உதாரணத்துக்கு
உடம்புல தீ பிடித்து இல்லைங்களா, சிலர்லாம் தீ வச்சுக்கிறாங்க இல்லையா, சூசைட் பண்றதுக்கு முயற்சி பண்ணியோ அல்லது ஏதேனும் விபத்துல மாட்டி நெருப்பு பட்டு அப்படி உடலெல்லாம் நெருப்பு பிடித்து போய் ஒரு குத்துயிரும் கொலையுயிருமா இருக்கிற மாதிரி சாவர கண்டிஷன்ல அந்த நேரத்துல சிலர் என்ன செய்து விடுவார்கள்னா, காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணி காப்பாத்தி அவர்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்குவாங்க. அங்க கொண்டு போய் சேர்த்து அவர்களை வாழலையில வச்சு அப்படி அந்த வார்டுல போட்டிருப்பாங்க. நீங்க போய் பார்த்துருக்கிறீங்களா? அப்படி நான் நிறைய போய் பார்த்துருக்கேன். அங்க போகவே முடியாது. அந்த வார்டு பக்கத்துல போனா அவ்வளவு நாத்தாண்டி எல்லா அப்படி தீப்பிடித்து காயப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு வார்டுல வச்சிருப்பாங்க. அந்த வார்டுக்கு போறதுக்கு ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே நம்மளால முடியாது. அவ்வளவு நாத்தம், அந்த அளவுக்கு நம்மளை ஒரு அருவருப்பு உண்டாக்குங்கிற மாதிரி ரொம்ப மோசமா இருக்கும். நம்ம உடம்புல சின்னதா புண்ணு வந்து அது சீயெல்லாம் பிடிச்சி போயிருந்தாலே அது எந்த அளவுக்கு அருவருக்கக்கூடியதாக இருக்குன்னு பாருங்க. அப்போ உடல் முழுவதும் வெந்து அப்படி ஒரு துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ரொம்ப அருவருப்பா இருக்கும். ஸ்மெல்லு வந்து அது சொல்லி மாளாது அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதை விட பல மடங்கு அருவருப்பானதுதான் நம்முடைய பாவம் இல்லைங்களா? கடவுளுடைய பார்வையில இது அவ்வளவு அருவருப்பானது என்று சொல்லி சொல்லுகிறது. பாவத்தை குறித்து ஆண்டவர் பார்க்கிறார். நாம பாவத்தை அப்படி பார்க்கறதற்கு தவறி பாவத்திற்கு மேம்பூசான காரியங்களை செய்து இல்லைங்களா, நம்ம சாதாரணமாக கடந்து போறதற்கு முயற்சி செய்கிறோம் இல்லைங்களா? அப்படி செய்கிறவர்கள் ஒரு நாள் ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பின் நாள்ல அவர்கள் பரிதாபமாக கைவிடப்பட்டு நிற்பார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அந்த விதமான நம்பிக்கையை கொண்டு இதுதான் பாவமாற்றுறது, இதுக்கு நாம் இந்த விதமான காரியங்களை செய்து விட்டா போதும்னு சொல்லி சில நற்காரியங்களை செய்து கிறிஸ்துவத்திற்கு வெளியில சில விதமான நற்காரியங்களை செய்து அவர்கள் சொர்க்கத்தை அடையலாம் என்று நினைக்கிறாங்க. எல்லா மாற்று மதங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மதத்துல சொர்க்கணுவாங்க, இன்னொரு மதத்துல மறுமைக்கு போறேன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லி சில காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்தால் நாம் போய்விடலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவத்திற்கு வெளியே. கிறிஸ்துவத்திற்கு உள்ள வேத புரிதல் இல்லாத இருக்கிறவர்கள் சிலர் என்ன செய்து விடுகிறார்கள்னா, பாவம் என்பதை சாதாரணமாக காண்பித்து மக்களுக்கு அந்த பாவத்தை குறித்ததான ஒரு உணர்வே இல்லாமல் ஆக்கி விடுகிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு பாவத்தை வந்து மனிதன் செய்கிறான், அவன் பாவத்துல இருக்கிறான், பாவத்துல பிறந்திருந்து தொடர்ந்து பாவத்தை செய்கிறான். இந்த பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு அந்த பாவத்துல இருந்து விடுதலையே அவன் அடையாமல், அவன் விடுதலை அடைந்து விட்டதாக ஏதேனும் ஒரு காரியத்தை செய்ய வைத்து அவனை விடுதலை அடைந்து விட்டதாக சொல்லிட்டா அவனால அந்த பாவத்தை பாவமாவே பார்க்க முடியாது. இந்த பாவத்தினுடைய கோரத்தன்மையை அவனால பார்க்க முடியாது. அது அந்த மனிதன்ல என்ன விதமான காரியத்தை எல்லாம் செய்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் அந்த மனிதனால புரிஞ்சுக்கவே முடியாம அவன் தொடர்ந்து பாவத்தை தண்ணீரை போல செய்து கொண்டு போவான். அது பாவனே தெரியாது இல்லைங்களா? பாவம்ன்றது அதான் சொன்னல, பெருசா 2-3 வைத்து அதை பாவம்னு இந்த உலகத்தின் அடிப்படையில வகையறுத்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல பாவத்தை மனிதன் எப்படி பார்க்கிறான்? ரட்சிக்கப்படாத மனிதன் பாவத்தை எப்படி பார்ப்பான்னு சொன்னான்னா, ஒரு பையன் சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தா அதை பாவம்னு பார்ப்பான் இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது செய்துகிட்டு இருந்தானா, குடிக்கிற மாதிரி காரியம் செஞ்சு ஐயோ அப்புறம் அவன் தண்ணியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி பாவமா பார்ப்பான். ஆனா அதே பையன், ஒரு வாலிப பையன் பொய் பேசிக்கிட்டு இருந்தா அதை பாவமா பார்க்க மாட்டான். அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம நடந்தா அதை பாவமா பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா? அது பாவம்னு வேதம் சொல்லுங்க இல்லைங்களா? உன் பூமியில உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி சொல்லுவேன். அப்போ அந்த பிள்ளை ஏனோ தானோ என்று நடக்கிறதை கூட உணராம அது பெரிய பாவன்றதே தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது பாவம் அப்படின்னு ஒன்றை வகையறுத்து வேதத்துக்கு முரணான விதத்துல நம்ம ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டதுனால இப்ப இதெல்லாம் பாவம் இல்லையாட்டுறது இல்லைங்களா? ஒரு ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு ஆற்ற வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யாமல், தங்களுடைய பொறுப்புகளை செய்யாமல் இருந்தால் அதை பாவமாக கருதுகிறது இல்லை. அதே மாதிரிதான் பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டிய விதத்துல நடக்கலைன்னா அதை பாவமாக பார்ப்பதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பாவம் இல்ல, இதெல்லாம் ஒரு பாவமா? குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க, பெற்றோர்னா அப்படித்தான் இருப்பாங்க, இதுல என்ன இருக்குது
அப்படின்னு போறாங்க. ஆனா வேதத்துல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுவது அது பாவம். பிள்ளைகள் எப்படி கிடைக்கிறது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி சொல்லுங்க இல்லைங்களா? பிள்ளைகளை கொடுப்பது கர்த்தர். கர்த்தர் கணக்கு கேட்பார் என்று சொல்லி சொல்லுங்க. அதனாலதான் பிள்ளைகளை கண்டமேனிக்கு பெற்றுக்கிட்டு வளர்த்த முடியலன்னா பெற்று ஞானமாக பெற்று அதை சரியாக ஞானமாக கடவுளுக்கு கீழ்ப்படுகிற விதத்துல அதை வளர்க்க வேண்டியது பொறுப்பு இருக்கிறதுன்னு சொல்லிப்பாங்க. இல்லைன்னு சொன்னா அதை செய்ய முடியலைன்னா அந்த பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்கன்னா கெட்டு சீரழிவாங்க இல்லைங்களா? அது ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருந்து வளர்த்த முடியல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? கண்டமணிக்கு அது ஒரு பக்கம் போகும், இது ஒரு பக்கம் போகும். என்னால எதையுமே பார்க்க முடியாது பாருங்க. அப்ப அதெல்லாம் பாவமாக பார்ப்பதில்லை. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்லுங்க. அதோடு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் என்று சொல்லி சொல்லுங்க. பிள்ளைகளை அந்த விதத்துல நம்ம நடக்கல அப்படின்னு சொன்னா அது மோசமான காரியங்களை செய்துவிடும் இல்லைங்களா? பாவம் ஒரு புறத்துல நமக்கு நடத்துகிறது. நம்மள இருக்கிற ஜென்ம பாவம் அது அப்படி பாவத்திலேயே பிறந்து பாவத்துல அவன் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்கிறான். இப்போ நம்முடைய குணாதிசயங்கள் நம்முடைய சாயல்ல இருக்கும்படிதான் ஆண்டவர் மனிதர்களை படைத்திருக்கு. தொடர்ந்து வருகிற பிள்ளைகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஒண்ணு அப்பா சாயல்ல இருக்கும், நான் அம்மா சாயல்ல இருக்கும், நான் அப்பா அம்மா சாயல்ல இருக்கும். இது வெறும் உருவம் மட்டும் நினைச்சிடாதீங்க. உருவகத்துல மட்டும் இருக்கும்னு நினைக்காது. அது தவறு. நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் பிள்ளைகள் இருப்பாங்க பாருங்க. அப்ப அந்த விதத்துலதான் மனுஷன் இருக்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் இல்லைங்களா? இப்ப நம்ம சரியில்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளும் அந்த விதத்துல தான் இருக்கும். அது பாவமாகவே கருதுகிறது. இதுல இப்ப பாவம்னா நீங்க நினைச்சு பாருங்க. பாவம்னா என்ன நினைச்சுக்கிறாங்க? ஓ, சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாவம் இல்ல? சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாவம். ஆனா போன்ல இப்படி ரீல்ஸ் பார்த்தா பாவம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? சினிமா பார்த்தா பாவம். ஆனா இந்த பக்கம் ரீல்ஸு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி வந்தால் அதை பார்த்தா பாவம். இது மனிதன் வகையறுத்து வைக்கிறான். இது பாவம், இது பாவம் இல்லைன்னு சொல்லி. ஆனா வேதம் சொல்லுகிறது பாவத்தினுடைய ஆழத்தை. அது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொன்னா 1-2 இப்ப சொன்னது இல்லைங்களா? நான் சொல்றது பர்டிகுலரா 1-2 தான் சொன்னேன். நான் வேதத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவதூறு பண்ணுவது பாவம். ஒருத்தரை கெடுப்பதற்கு அந்த மனிதனை பற்றி தெரியாத ஒரு காரியத்தை நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா அது பாவம் என்று சொல்லி சொல்லுங்க. இல்லை, யாரையாவது பத்தி நம்ம குற்றம் சொல்றதுக்கு முயற்சி பண்றோம் இல்லைங்களா? நமக்கு தெரியவே தெரியாது அதை பத்தி. ஆனா யாரோ ஒருத்தங்க நம்ம கிட்ட யாரையோ பத்தி சொல்லியிருப்பாங்க, இவங்க இன்னார் மாதிரி, இவங்க இந்த மாதிரியான, ஓ அப்படியா, அதை கடத்தி கொண்டு போய் வேற ஒருத்தட்ட சொல்லுவாங்க. அதை பத்தி நமக்கு ஐடியாவே இருக்காது. அதை பாவம்னு சொல்லுது, அவதூறு என்று சொல்லி வேதத்துல அது சொல்லுது. கடவுள் எப்படி பாவத்தை பாக்குறாரு? இதெல்லாம் மனுஷன்ல இருக்கிறது. நான் சொல்றதெல்லாம் 1-2 இல்லைங்களா? இப்ப பாவத்தை நாம் பாவமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பாவம் என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறது இல்லைங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கப்ப கடவுளுடைய பார்வையில பாவம் எவ்வளவு அருவருப்பாக குற்றமுடையதாக அவரை கோபமூட்டுகிறதா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பரிசுத்தமும் பரிபூர்ணமுமான கடவுளுடைய பார்வையில இந்த பாவத்தினுடைய பாவத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக பார்க்கப்படுது. பாவத்தன்மை அப்படின்னா இந்த மூலப்பாவத்திலிருந்து வருகிற பல விஷயங்கள் தான் அந்த பாவத்தன்மைன்றது இல்லைங்களா? அதுக்கு ஆதாரமா இருக்கு, வேறா இருக்கிறது தான் ஜென்ம பாவம். ஆதாம்ல இருந்து வந்துவிட்ட பாவம் இல்லைங்களா? அதுல இருந்து பல கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. இந்த மரத்துல இருந்து பலவிதமான கனிகள் வெளிப்படுகிறது. அந்த பலவிதமான கனிகள்ல ஒரு சில கனிகளை எடுத்து வைத்து இதுதான் பாவம்னு நினைச்சுக்கிட்டு மிச்சதையெல்லாம் நாம விட்டுட்டு கடந்து போனோம்னு சொன்னா ஒன்றும் இல்லை. அந்த 4 கனியை மட்டும் பிடிங்கி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இந்த உங்க கனி வந்துகிட்டே இருக்கும். இது வேறு புடுங்கப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? அதை செய்கிறது யாருன்னா நம்ம செய்ய முடியாது, ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில செய்யறார் இல்லைங்களா? இப்ப பாருங்க, பாவத்தை நம்முடைய குறைந்த அறிவை வைத்துக்கிட்டு நம்ம அதை கணக்கிட முடியாது. அது கடவுளுடைய பார்வையில மகா அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப பாவத்தை நம்முடைய குறைந்த அறிவுல புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிற பொழுது புரிந்து கொள்ளவே முடியாது என்ற அர்த்தம் அல்ல. வேதம் பாவத்தை குறித்து தெளிவாக நமக்கு காட்டுகிறது. அதை நாம் ஆழமாக உணர்ந்தா மட்டும்தான் நமக்கு இயேசு ஏன் தேவைன்னு தெரியும்.
இல்லைன்னா இயேசு நமக்கு ஏன் தேவைன்னு தெரியாது. அதனாலதான் இயேசுவை வேறொன்றுக்கு தேவையாக நினைக்கிறாங்க இல்லைங்களா? நமக்கு சுகம் கொடுக்கறது யார்? இயேசுதான் சுகம் கொடுக்கிறார் இல்லைங்களா? நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறது, இந்த உலக பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறது யார்? இயேசுதான் சந்திக்கிறார். அவர் கொடுக்கலைன்னா யாரும் பெற்றுக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஆனா இதற்காக அவர் வரவில்லை இல்லைங்களா? உலகத்தாங்களுக்கு கூட பணம் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா? மழை எல்லாம் வருது இல்லைங்களா? இதெல்லாம் பொதுவான கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் சக மனிதர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்து அவர்களை நடத்துறாரு. இல்லைன்னா சூரியன் நம்ம மேல மட்டும் அடியுது, இல்ல மழை நம்ம மேல மட்டுமா பெய்யுது, எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லைங்களா? இது பொதுவான கிருபை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனா விசேஷித்த சிறப்பு கிருபை என்று சொல்லுகிறது தான் ரட்சிப்பு இல்லைங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப இதை நம்ம வகையறுக்கல அப்படின்னு சொன்னா, அதை புரிஞ்சுக்கல சரியாக பிரித்து அப்படின்னு சொன்னா, நம்ம தவறான பாதையில பாவத்தை குறித்து ஐடியாஸ் பண்ணிடும். அது என்ன பண்ணோம்னா, பாவம் அப்படியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து 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 மனிதனை சீரழித்து ஒரு நாள் நரகத்துக்கு கொண்டு போகும் என்று சொல்லி பார்க்க. இப்ப பாருங்க, இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் குருடனை போல பிறக்கிறான் இல்லைங்களா? பாவத்துல குருடன் மாதிரி பிறந்து வாழ்ந்து நாளைக்கு செத்து போறான் இல்லைங்களா? அப்படிதான் அவனுடைய நிலை இருக்கு. பாவத்தில் பிறக்கிறோம், பாவிகள் மத்தியில வாழ்றோம், பலவீனராகவும் குறைவுள்ளவர்களாகவும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாவத்தை அதிக அதிகமாக செய்வதற்கு பார்க்கிறோம் இல்லைங்களா? இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பாவம் கொடூரமானதுன்னு சொல்லி பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இந்த குருடன் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. இந்த உலகத்துல ஒரு குருடனை வச்சுக்கோங்க, உங்க மனசுல நிறுத்தி பாருங்க. அந்த குருடனிடத்துல போய் ஒரு அழகான ஓவியத்தை காட்டி அவன்கிட்ட அது உனக்கு ரசிக்க முடியுதான்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த சிக்னல் இருக்கு பாருங்க, அங்க போய் அந்த வாகனம் நிறுத்துறதுக்கு ரெட் சிக்னலு, போறதுக்கு பச்சை கலர் சிக்னல்லாம் போடுறாங்க இல்லையா? அதை காட்டி இது உனக்கு தெரியுதா என்னன்னு கேட்டுப்பாரு, அவனுக்கு அது தெரியாது. ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அவன் குருடனாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறான். அவனுக்கு கல்லுக்கும் கலைப்பொருளுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒரு கல்லை அவன்கிட்ட காட்டி இன்னொரு பக்கம் ஒரு அழகான ஒரு சிலைகளை எதைய வடித்து அதை காட்டி இதை பாரு, இதனுடைய மேன்மையை பாருன்னு அவன்கிட்ட காட்டினா அவன் குருடனாக இருக்கிறபடினால அவனுக்கு ஒன்றும் தெரியாது இல்லைங்களா? ஒரு 4 குருடர்கள், ஒரு கதை சொல்றேன். 4 குருடர்கள் இருந்தாங்க. அவங்கள யானைய யானையை காட்டுறதுக்கு அந்த 4 பேர்த்தையும் கூட்டிட்டு போறாங்க. யானை அங்க இருக்குது இல்லைங்களா? நீ போய் அந்த யானையை பாருங்க. யானையை போய் அவங்க பாணியில அவங்க எப்படி தொட்டு தானே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க குருடர்கள். போய் அந்த யானையை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அவர்கள் போறாங்க. 4 பேர் போய் ஒருத்தன் வாழை தொட்டு பார்த்துட்டு, யானை பார்க்கறதுக்கு ஒரு குச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு. இன்னொருத்தன் போய் காலை தொட்டு பார்த்து அது பார்க்கறதுக்கு பைக்கு மாதிரி இருக்குது, ஒரு பெரிய பைக் பாட்டு. முன்னாடி தும்பச்சாங்காயை போய் தொட்டு பார்த்துட்டு அது ஒரு மாதிரி வளவளன்னு இப்படி வளையிற மாதிரி இருக்கு, அதுதான் யானை அப்படின்னு. ஒருத்தர் ஒன்னொன்னு தொட்டு பார்த்துட்டு, இதுதான் என் தண்டத்தை போய் ஒருத்தர் தொட்டு பார்த்துட்டு இது பார்க்கறதுக்கு கல்லு மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ இதெல்லாம் எப்படின்னு கேட்டா பாவத்தை குறித்து அவங்க ஐடியா இல்லைங்களா? பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷன் இப்படித்தான் பாவத்தை பார்த்து தெரிந்து வைத்திருக்கிறான். அவனால முழுவதுமாக பார்க்க முடியல பாவத்தை. அவனுடைய அகக்கண்களை திறப்பது தேவன் என்று சொல்லி பார்க்கிறான். எப்படி திறக்கிறார்? தம்முடைய வார்த்தைகளை இப்படி அனுப்புகிறதின் மூலமாக திருப்புகிறார் இல்லைங்களா? பார்க்க வைக்கிறார் இல்லைங்களா? இப்ப குருடனுக்கு அது தெரியாது. அதே மாதிரிதான் ஒரு செவுடனை கொண்டுட்டு வந்து நிறுத்தி அவன் முன்னாடி ஒரு நல்ல ஒரு வாத்திய கருவிகளை வைத்து அருமையான இசைகளை எழுப்பி காட்டி, உனக்கு இது உணர்வு முடிச்சுதா, உன்னால புரிஞ்சுக்க முடிச்சுதா அப்படின்னு கேட்டா அந்த செவுடனுக்கு அது புரியுமா? புரியாது. அந்த இசை கருவிக்கும் ரோட்ல கத்துற நாய்க்குமே வித்தியாசம் தெரியாது இல்லைங்களா? எதுவும் கேட்காது இல்லைங்களா? அதே மாதிரிதான் பாவத்துல மறித்திருக்கிற மனிதனும் இருப்பான். பாவத்தை பற்றி கேட்கிற விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு எப்படி, அவன் பாவத்தை பத்தி அவன் வச்சிருக்கிற ஐடியாஸ் எல்லாம் தப்பு தப்பானது இல்லைங்களா? அதனால கொஞ்சம் பாவம், இவன் கொஞ்சம் மோசமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு, ஒருத்தனை கட்டம் கட்டுறதுக்கு பாக்குறதுக்கு என்ன அர்த்தம் இல்லைங்களா? பயங்கரமா ஒருத்தர் ரோட்ல குடிச்சிட்டு கிடக்குறான், பாரு எப்படி கிடக்குறான் பாரு பாவி, நீ யார் அப்படின்னு கேட்க. குடும்பத்தை ஒழுங்கா நடத்தாத நீ யார்? அவனோட குடியார பையன் தான் நீ.
என்ன குடியார பையனை, என்ன புத்தி இல்லாதவன்னு அர்த்தம். புத்தி இல்லாம புத்தி கெட்டு போய் ரோட்ல கிடக்குறாரு இல்லையா? இப்போ வீட்டுல இருந்தும் குடும்பத்தை நல்ல விதத்துல சரியாக நடத்திக்கிட்டு போகாதவனுக்கு பேர் என்ன? அந்த மனிதனுக்கு புத்தி இல்லாதவன் தான். கொடுத்த மனைவிகளையும் பிள்ளைகளையும் சரியாக பராமரித்து நடத்த முடியாதவனுக்கு பேர் என்ன சொல்லுவான்? புத்தி இல்லாதவன் தான். புத்தியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? சரியாக நடத்தி கொண்டு போவான். இப்ப ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசத்தை பார்க்க முடியும்? பாவம் தான், அதுவும் பாவம், இதுவும் பாவம் தான், ரெண்டுமே பாவம் என்று சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி சில மிருகங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பயங்கர நாத்தடிக்கும். பன்னி பார்த்துருக்கீங்களா? சேத்துல இருந்து வர பன்னி பார்த்தீங்கன்னா குபுன்னு நார். ஆனா பக்கத்துல இருக்கிற பன்னிக்கு அது நாராது இல்லைங்களா? அந்த பன்னிக்கும் நாராது, பக்கத்துல இருக்கிற பன்னிக்கும் நாராது. நமக்கு நாரும், ஆனா அவங்களுக்கு நாராது. இயல்பா அது இருக்கும் இல்லைங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா பாவத்தில் இருக்கிறவனுக்கு அது பெருசா தெரியாது இல்லைங்களா? நம்ம அப்படி இருந்துருவோமா? இருக்க மாட்டோம். ஏன்னா அதை குறித்து அவனுக்கு அறிவில்லை, அதுல இருந்து பழகிட்டான். அது அவனுக்கு பாவமாக தெரியவில்லை இல்லைங்களா? பாருங்க, பாவம் கடவுளுடைய பார்வையில மகா அருவருப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம ஒவ்வொருவரும் பிறந்ததிலிருந்து பாவத்துல இருந்து நித்திய நரகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நீங்க ஏதாவது செஞ்சு அங்க போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க இந்த உலகத்துல பிறந்தவனையே அங்கதான் போய்கிட்டு இருக்கிறீங்கன்றதை மறந்துடக்கூடாது. இடையில தான் நம்மளை தடுத்து காப்பாத்துறாரு இல்லைங்களா? அது அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி அவருடைய சித்தத்தின்படி நம்மளை உலகத்துல பிறந்திருக்கிற நம்மளை அவருடைய கிருபியினால நம்மளை காப்பாத்துறாரு, அவருடைய வார்த்தையை அனுப்பி இல்லைங்களா? அது வரைக்கும் பாவத்தை மனுஷன் பாவமா பார்க்க மாட்டான். இப்ப பாவத்தை வரையறுத்து சொல்லிக்கிட்டே போனோம்னா யாருமே உட்காந்துருக்க மாட்டேங்க, ஓடி போயிடலாமான்னு பார்ப்பீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பாவம் அவ்வளவு கொடியது. ஏன்னா மனுஷன் பாவத்தை அவ்வளவு சீக்கிரத்துல உணர்ந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாரையோ பற்றி பேசிட்டு வந்திருந்தா கேட்கறதுல ஆனந்தப்படுகிற மனிதன் அவனுடைய நிலையை அவன்கிட்ட காட்டணும்னா வச்சுக்கோங்க, அவனால உட்கார முடியாது. ஐயோ என்னென்னமோ சொல்றாங்களே, என்னென்னமோ பேசுறாங்களே, இது எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே, அப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டா ஒண்ணுதான் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி முடியும். விசுவாசிச்சா மட்டும்தான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் நடத்துவார். இல்லைன்னா நடத்த மாட்டார். மலிவு விலையில இயேசுவை நாம் பெற முடியாது இல்லைங்களா? எந்த விதத்திலும் இயேசுவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிற இயேசுவை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்துல மலிவு விலை இயேசு விற்கிறாங்க, அந்த இயேசுவை பெற்றுட்டோம். ஏன்னா மலிவு விலை இயேசுன்றதுல இயேசு வேற மாதிரி காட்டி கொடுத்தா அது பேர் என்னது? மலிவு விலை இயேசு. அந்த இயேசு ரொம்ப சுலபமா கிடைச்சிருவார். ஒரு போட்டாவை கூட வாங்கி வந்துடலாம். ஒரு 50 ரூபா கொடுத்தோம்னா ஒரு போட்டாவில் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? போட்டாவில் கொடுப்பாங்க. அந்த போட்டாவை வச்சுட்டு வந்து நம்ம கும்பிடலாம். ஆனா அது இயேசுவா? இல்லை, விக்கிரக ஆராதனைன்னு சொல்ல. அந்த இயேசு அந்த பொம்மை கூட பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு மனுஷனுடைய பொம்மை இல்லைங்களா? அதை எடுத்து நம்ம அப்படி செய்ய முடியாது. ஆண்டவருக்கு ரூபம் உருவம் இல்லை என்று சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப மலிவு விலை இயேசு, அந்த இயேசுவை வச்சு நம்ம ஒரு அடி கூட போக முடியாது. வாழ்க்கையில பரிசுத்தத்திலையும் வளர முடியாது, நம்முடைய பாவமும் நம்மை விட்டு போகாது, அது அங்கேயே தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனா வேதம் சொல்லுகிற இயேசு அவர் பாவத்துக்காக இந்த உலகத்துக்கு பாவத்திலிருந்து மனிதனை நீக்கும்படியாக வந்தாருன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் 1-2 பாவத்தை பற்றி ஒரு இடத்துல சொன்னேன். மகா அருவருக்கத்தக்க மனிதன், எந்த விதத்திலையும் அவன் தகுதியானவன் அல்ல. அப்படிப்பட்ட மனிதனை நீக்கும்படியாக அந்த தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தது நிமித்தமாக தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய தெய்வீகத்தோடு மானுடத்தை இணைத்து கொண்டு இந்த உலகத்துல நம்மளை போல இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லிப்பாங்க. பாவம் இல்லாதவராக வந்தார். மற்றவர்கள் எல்லாம் பாவத்துல பிறக்கிறோம். இயேசுவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, அவர் பாவமே இல்லாதவராக வந்தார், நாம பாவத்துல பிறந்திருக்கோம் சரிங்களா? அப்போ பாரு, இப்போ வேதம் பாவத்தை குறித்து எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிந்து கொள்ளாமல் அந்த பாவத்துல இருந்து நாம் விடுபட முடியாதுன்னு சொல்லிப்பாங்க. ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன், நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க. ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன என்று சொல்லி சொல்றதப்பா. இங்க சொல்லப்படுகிற பொழுது ஆண்டவரை குறித்து தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. தீமை என்பது அவர் இடத்துல பக்கத்துல கூட வர முடியாது. அவர் மகா பரிசுத்தமான தேவன் என்று சொல்லிப்பாங்க. நாம் ஏதேனும் செய்து அவரிடத்துல போய்விடலாம் என்று சொல்லி அதை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நாம் செத்து போவதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னு கேட்டா அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். நம்மளுடைய எந்த காரியமும் அவருக்கு முன்னாடி போனா பொசியும் இல்லைங்களா? ஆனா அந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் நன்மையான காரியங்களை செஞ்சு அன்னதானம் போட்டு ஏழை எளிய மக்களுக்கு 2 துணியை எடுத்து கொடுத்து அல்லது ஏதேனும் சடங்கு முறைகளை எல்லாம் செய்து நாம் போய்விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனா நிச்சயமா தெரிஞ்சுக்கங்க, வேதம் சொல்லுகிறது அப்படி போகவே முடியாதுன்னு. நீங்கள் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கூட அவரை பக்கத்துல கூட நெருங்க முடியாது. அவர் மகா பரிசுத்தமுடைய தேவன் என்று சொல்லுவாங்க. நம்முடைய பெற்றோர்கள் நல்ல விதத்துல இருக்கிறார்கள், அவர்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள், ஆகவே நாம் போய்விடலாம் என்று நினைத்தீங்கன்னா அதுவும் நடக்காது இல்லைங்களா? குமாரனுக்காக தகப்பனோ தகப்பனுக்காக குமாரனோ எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அவனவன் ஆத்மாவுக்கு அவனவன் உத்தரவாதி என்று சொல்லி சொல்லுவார். யாருக்காகவும் யாரும் எந்த காரியம் செய்ய முடியாது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே அப்படின்னு சொல்லி அது அவ்வளவு அருவருப்பானவர்கள் தேவனுடைய பார்வையில நாம் இல்லைங்களா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோப்பு பாருங்க, புதிய ஏற்பாட்டுல யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைகொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான் என்று சொல்லி சொல்ற. அவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்துல ஒன்றுல தவறினாலும் அவருக்கு முன்பாக குற்றவாளியாக அந்த மனிதன் இருப்பான் என்று சொல்லி சொல்ற. பூரணமாக அதை நிறைவேற்ற ஒரு மனிதனாலும் முடியாது இல்லைங்களா? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்றார். எனக்கு ஒத்த ஒரு காரியத்தை சிலையை வடித்து நீ வணங்க வேண்டாம்னு சொல்றான். நம்மளாம் என்ன நினைச்சிருக்குன்னா, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொன்ன உடனேயே வேற தேவனை நான் வணங்கல, இயேசுவே எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு ஜீவன், இயேசுதான் எனக்கு இரட்சகர், ஏசுதான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் அதுன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அது இல்லை. அதை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைச்சிடாதீங்க. அது கிடையாது. கவனிச்சுக்கலுங்க, அது கிடையாது. அதுல ஒரு பகுதி. இயேசுதான் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டாலும் நம்முடைய சிந்தனையில நாம் வேறே தேவனை ஆராதிக்க முடியும் இல்லைங்களா? எனக்கு மேல எதை நீங்கள் உயர்த்துகிறீர்களோ அதெல்லாம் விக்கிரமாக மாறும் என்று சொல்லி சொல்றாரு. என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பணத்தை நீங்க நமஸ்கரிக்க முடியும். கடவுளை விட பணத்தை அதிகமாக நீங்கள் சிந்தையில நிறுத்தி அதை விக்கிரகமாக்க உங்களால் முடியும் இல்லைங்களா? உங்களுடைய பிள்ளைகளை நீங்க விக்கிரகமாக்க முடியும். பிள்ளைகளை அதிகமா நேசிக்கிற பேர் வழியிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை விட பிள்ளைகளை மேல வைத்துடுவார் இல்லைங்களா? பிள்ளையை கொடுத்ததே கர்த்தர்ன்றது தெரியாம இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்க, மேல வச்சு அப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா விக்கிரகம் ஆக்கி விடுவாரு. தன்னுடைய சொந்த பிள்ளையை விக்கிரகம் ஆக்கிடுவாங்க இல்லைங்களா? எப்படி பிள்ளைய மேல எப்படி வைக்கிறது அப்படின்னு சொன்னா, பிள்ளை என்ன செஞ்சாலும் ஒன்றும் அதை கவனிச்சுக்காம அதெல்லாம் எதை குறித்து அக்கறைப்படாம அப்படி நாம இருந்து அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணா கடவுள் சொன்னதுக்கு மாறாக நாம நடக்கிற பொழுது என்ன பண்றோம்னா, எனக்கு உண்மையை விட அவன் தான் முக்கியம் அப்படின்னு காட்டுறோம். கரெக்டா? அப்ப என்ன ஆக்குறோம், பிள்ளைகளை விக்கிரகமாக மாற்றி விடுகிறோம். மற்ற வீடு கட்டுறதை பார்த்து இவன்லாம் வீடு கட்டிட்டானா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீட்டை விக்கிரகமாக மாற்றி விட்டீர்கள். கார் யாராவது வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்கன்னா அதை பார்த்து பொறாமை அடைந்து அல்லது அது மேல ஈடுபட்டு பயங்கரமாக அதுலயே நாட்டம் கொண்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை விக்கிரகமாக்கி விட்டீர்கள். இப்படி விக்கிரகம் எதை வேணாலும் ஆக்க முடியும் இல்லைங்களா? கடவுள் போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு சொல்றாரு.
உனக்கு இருக்கிறதுல நீ உண்மையோட வாழுன்னு சொல்றாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் நம்ம செஞ்சா என்ன பண்றோம் அப்படின்னா, நாம் ஒன்றை விக்கிரகமாக்குகிறதற்கு முயற்சிக்கிறோம். அதுல பாவம் இல்லைங்களா? அப்ப ஒன்றில் தவறினாலும் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி கட்டளை சொல்லுது. கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொன்னா ஒரு கத்தி, ஒரு பட்டா கத்தி எடுத்துட்டு போய் ஒருத்தரை போட்டு கழுத்து அறுத்துட்டா அதுதான் கொலை, மற்றதெல்லாம் கொலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அதற்கு இயேசுக்கு தெளிவா சொல்லிடுறார் மத்தேயில, உன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொண்டா நீ தண்டனைக்கு நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிற, அவனை மூடனே என்று சொன்னா எரி நரகத்துக்கு ஏதுவா இருக்கிறேன்னு சொல்ற இல்லைங்களா? நியாயம் இல்லாமல் ஒருவனை கெடுக்கிறது, அந்த மனிதனுக்கு விரோதமான அவதூறுகளை செய்வது, அந்த மனிதன் இல்லாமல் போறதுக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அத்தனையும் செய்யறது. வாய் சும்மா இருக்காதுங்க. யாக்கோப்புல சொல்லும் போது நாவை குறிச்சு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லுது. நாவு அநீதி நிறைந்த உலகம்னு சொல்லுது. நீங்க நல்லா பாருங்க, இந்த நாக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த நாக்கு சின்னதா தான் இருக்கு, உள்ளதான் இருக்கு. இந்த நாக்கு ஏதாவது பேசிட்டு உடம்பு உள்ள அடி வாங்கும், நாக்கு உள்ள போயிடும். பார்த்துருக்கீங்களா? நாக்கை யாரும் அடிக்க மாட்டாங்க. அதுங்களா? எங்கேயா ரோட்ல வம்பிழுத்தா அது வம்பிழுத்துட்டு அது உள்ள போய் உட்காந்து புல்லு தலையில இருந்து கால் வரைக்கும். காரணம் நாக்கு மகா மோசம். நாக்க காப்பாத்தி வச்சு சொல்றாரு ஆண்டவர் இல்லைங்களா? முழு ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுன்னு சொல்றாரு. நீங்க எல்லா காரியத்துக்கும் பாருங்களேன், எது முதன்மையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நாக்குதான் இருக்கும். பொறுமையா போகாது, எழுத்து பேசும், இல்ல டக்கு ஒரு வார்த்தையை விட்டு, இல்ல ஒரு குடும்ப உறவுலயே பாருங்க, ஏதாவது டப்புன்னு நாக்கு வெளியே வந்து நீ சரியா நான் சரியா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு உள்ள போயிருக்கு. அதுக்கப்புறம் அது எங்க போய் எங்க வந்து அது அணையும்னு தெரியாது. அவன் குடும்பத்தையும் பேசி, இவன் குடும்பத்தை அவங்க பேசி 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 எல்லாத்தையும் இழுத்து நடுத்தருவில் விட்டுட்டு, நாவு ரொம்ப மகா மோசமான நாவு பாவம் செய்யுது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரே நாவுல தேவனை துதிக்கிறதும் அதே நாவுல தேவ சாயல் உண்டாக்கப்பட்ட மனிதனை சபிக்கிறதையும் செய்யறாங்க. பாவம்னு சொல்லுது. அவதூறு செய்வது பாவம். இன்னைக்கு எத்தனை பேரை கெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நான் இப்ப கேட்டேன்னா நான் யாரையும் கெடுக்கலன்னு சொல்லுவேன். வேதத்துல இருந்து பார்த்து பாவத்தை எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து லிஸ்ட் போட்டு பார்த்துட்டு சொல்ல சொன்னோம்னா, எழுதி உங்க கையில கொடுத்து இதுல நீங்க என்னெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னு கேட்டா நீங்க நிச்சயம் ஒரு 50 டிக் பண்ணுவீங்க. அத்தனை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க இல்லைங்களா? நாவு அவ்வளவு மோசமான பாவங்களை செய்யுங்க இல்லைங்களா? ஜாக்கிரதை இல்லாம தேவனை பாட்டு பாடுறீங்க இல்லையா, எங்கேயோ சிந்தனை வச்சுட்டு பாருங்கன்னா அது பாவமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம், கடவுள் சொல்ற இல்லையா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்றுட்டு ஏதாவது பேசுறதுக்கு போயிட்டு உங்ககிட்ட அவ பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்படி பேசுறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தொடரி மேல அடிச்சு எல்லாம் ஆம்பளையா இருந்தா உட்கார வச்சுக்கோங்க. ஏன்? இதெல்லாம் மரியாதை தெரியுதா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, நான் யாரு, என் முன்னாடி வந்து நீ உனக்கு எவ்வளவு திமிரு சொல்லுவாங்களா? டீச்சர் பாருங்க, ஸ்கூல்ல பிள்ளைங்க எங்கேயாவது திரும்பிட்டு இருந்தா இப்பெல்லாம் குச்சி வச்சு அடிக்கிறது இல்லை. முதல்லையா இருந்தா ஒரு 15 வச்சு குச்சியிலேயே தலைமையில போடுவாங்க. ஏன்? நான் யாரு, உனக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்க இல்லைங்களா? ஒரு பிரதமர் வராங்கன்னா என்ன பண்றாங்க பாருங்க, என்னென்னமோ அந்த சுதந்திர தின தப்பெல்லாம் பாருங்க, பைக்கில் போவ, கொடி எடுத்துக்கிட்டு வருவோம், துப்பாக்கி இப்படி இப்படின்னு பண்ணி என்னென்னமோ பண்ண, இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? கேள்வி கேட்டு பார்க்கணும்ல. அவ்வளோ மரியாதை அந்த காரியம் எதற்கு கொடுக்குறாங்க? ஏன் வரும்போது அத்தனை அணிவகுத்து வருகிறது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க. இந்த உலகத்தையே உண்டாக்குன தேவனை ஆராதிக்க வரேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அப்படி பண்ணணும்னு நம்ம சொன்னா ஆண்டவரை எவ்வளவு நம்ம இழிவுபடுத்துகிறோம் இல்லைங்களா? ஆண்டவரை நான் மதிக்கவில்லை, ஆண்டவரை என்னை வந்து ரொம்ப கேவலமா நான் பார்க்கறேன் இல்லைங்களா? ஆண்டவர் நான் பார்க்கறேன். ஆண்டவர் யாரு? நம்மளை உருவாக்குனவர், அந்த சராசரத்தை உருவாக்குனவர், நமக்கு சுவாசம் கொடுத்தவர், நமக்கு அனுதின ஆகாரம் கொடுத்தவர், நம்மளை எவ்வளவு அருமையா பாதுகாத்து பராமரித்து நடத்திக்கிட்டு வராரு. அவரை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை மாதிரி அயோக்கியமானவர் மனுஷன் மாதிரி யாரும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு கேவலத்தையும் பண்ணிட்டு நம்ம கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லி அதே போல
இதெல்லாம் பாவம் அப்படின்னா இங்க வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் அவன் குற்றவாளியா இருக்கிறான்னு சொல்லி வேதம் பாவத்தை குறித்து சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம் பாருங்களேன். ரோமர்ல 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் என்று சொல்லி சொல்றார். பாருங்க, நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள்ல, அதாவது மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து கடவுள் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி சொல்லப்படுது. நீங்க என்னெல்லாம் ரகசியமா பண்ணிட்டு யாருக்கெல்லாம் தெரியாம மறைச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி வரும் பொழுது வெட்ட வெளியாய் நிற்கும். சரிங்களா? நீங்க செவுத்துக்குள்ள 4 செவுத்துக்குள்ள பண்ணினது, நீங்க ரகசிய அறையில பேசினது எல்லாம் வெட்ட வெளியில வந்து நிற்கும். நியாயத்திற்கு கொடுப்பாராம். சரிங்களா? பாவத்துக்கு ஆண்டவர் நியாயத்திற்கு கொடுப்பார் என்று சொல்லி பாவம் அவ்வளவு கொடுமையானது. பாவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா எவ்வளவு நிர்பந்தம். இப்ப ஏன் இயேசு தேவைன்னு தெரியுதா நமக்கு? இதுல இருந்து நமக்கு நாமே விடுதலை உண்டு பண்ணவே முடியாது இல்லைங்களா? இதெல்லாம் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்த்துமா பாருங்க. மார்க்ல 9ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 9ஆம் அதிகாரம் மார்க் 9:44 சொல்லும் போது, அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறது. புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கிற நரகத்துல கொண்டு போய் தள்ளுவார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? அது தேவ கோபம் உச்சகட்டம் அடைகிற இடம் அது என்று சொல்லி பார்க்க. சங்கீதத்துல பாருங்க, 9ஆம் அதிகாரம் 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் சொல்லுது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லுது. துன்மார்க்கர் சன்மார்க்கர் சமஸ்கிருத வார்த்தை. துன்மார்க்கர் தீமையான மனிதர்கள், பாவத்தை செய்து வாழ்கிறவர். சன்மார்க்கர் தேவனுக்கு பயந்து நீதியான வாழ்க்கையை வாழுகிறவர். துன்மார்க்கிற எல்லாரும், தேவனை மறக்கிற எல்லாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. இன்னும் வசனம் நிறைய இருக்கு, வாசிச்சா நேரம் போயிட்டே இருக்கும். அவ்வளவு வசனங்கள் இருக்கு இல்லைங்களா? இப்ப பாருங்க, தேவனை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் மகா இரக்கமுள்ளவர் என்று சொல்லி சொல்லுவார். நீடிய பொறுமை உள்ளவர் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அவருடைய புத்தகமாகி வேதத்துல அவரை பத்தி அவர் எவ்வளவு பெரிய இரக்கமுடையவர், தயவுடையவர் அப்படிங்கிறதை காட்டுகிற அவருடைய புத்தகத்துல இன்னொரு பக்கத்தை குறித்து எழுதப்பட்டதுதான் இந்த வார்த்தைகள். அவருக்கு எப்பவுமே என்ன பண்றாங்கன்னா, மனுஷன் ஒரு சைடு மட்டும்தான் பார்க்கறதுக்கு விரும்புவான் இல்லைங்களா? இயேசுனா என்னது? அவர் ரொம்ப நல்லவர். ஆமா, அவர் நல்லவர் தான், அதுல எந்த மாற்றம் இல்லையே, நல்லவர் தான். அவர் மாதிரி நீ பார்க்க முடியாது. ஏசப்பா என்னை அப்படியே குழந்தை மாதிரி வச்சு அப்படியே தடவி ஆட்டுக்குட்டி மாதிரி வச்சுக்கிட்டு இல்ல அப்படியே அழகா என்னை தாளாட்டி அப்படி கொண்டு போவார். நீங்க கவலைப்படாதீங்க, ஏசு நீங்க என்ன செய்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு அக்கிரமம் செய்தாலும் சரி, அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. தேவனுடைய குணாதிசயத்துல அன்பு, இரக்கம், தயவு, நீடிய பொறுமை அதெல்லாம் இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கத்துல அவர் நீதி நிறைந்த தேவன் சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? நீதி நியாயத்தீர்ப்பை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கணும். பாருங்க, தேவன் நீதி உள்ளவர் என்று சொல்லி சொல்லுவார். இந்த உலகத்துல நம்ம சில காரியங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயம் நேர்மையா போய் கோர்ட்ல கேஸ் போட்டு எதையாவது ஜெயிக்கணும்னு நினைச்சு நம்ம உண்மையா போகணும்னு சொல்லி எல்லா காரியத்தையும் செய்து கடைசியா அது தோத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம நீதியா இருந்து எவ்வளவோ காசு செலவழிச்சு எல்லாம் செஞ்சு தோத்து போச்சுன்னா நமக்கு எவ்வளவு வருத்தம் வருவார். அநியாயமா அப்படி பண்ணிட்டாங்களே, நான் நேர்மையா போனேன், எல்லா நியாயமும் என்னிடத்துல. எத்தனையோ கோர்ட்டு கேஸ் இன்னைக்கு அப்படி இருக்கு. உடனே சத்தியமெல்லாம் வாங்குவாங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறொன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற பொய்ய பூரான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் இந்த கோர்ட். இதுல ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப மோசம்.
பொய்யெல்லாம் சொல்லுவாங்க, அப்பவும் நியாயம் கிடைக்குது. ஒரு சிலருக்கு, பலருக்கு நியாயம் கிடைக்காது. ஆனா தேவனுடைய கோர்ட்டுல அது கிடையாது. ஒன்லி நியாயம் மட்டும்தான் கிடைக்கும் இல்லைங்களா? அங்கெல்லாம் தப்பிச்சுக்க முடியாது. அங்க போய் இந்த ஆட்டோவில் 20 ரூபாயை கொடுத்துட்டு இன்னும் 2 பேர் ஏறி உட்காந்து போற மாதிரிலாம் போக முடியாது இல்லைங்களா? ஆட்டோவில் 2 பேர் போவாங்கன்னா அப்போ இன்னொரு 20 ரூபாய் கொடுத்து எங்களையும் அமுத்தி உள்ள கொண்டு போவாங்கன்ட்டு கொண்டு போய் ஆட்டோவை அந்த முக்கில் கமுத்தி விடுறதுக்கு பார்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாம் வெளியரங்கமா இருக்கும் என்று சொல்லி பார்க்கணும். வாயை திறந்து நம்ம பேசவே முடியாத மாதிரி இருக்கும். நம்முடைய எல்லாமே ஒரு பிக்சர் மாதிரி இருந்தா என்ன பண்ணுறது? ஒன்றும் பேச முடியாது, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியதான் இல்ல. ஒரு ஊமையில சொல்லும் போது, கல்யாண வஸ்திரம் இல்லாம ஒரு மனுஷன் வந்து உட்காந்துருப்பான். சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ எப்படி இங்க வந்து உக்காந்துருக்குற அப்படின்னு கேட்டா பதில் சொல்லணும்ல. பதில் சொல்லணும். ஏன்னா சொல்ல முடியாது. என்ன சொல்றது? எல்லாம் தான் தெரியுது இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, இவனை கையும் காலையும் கட்டி நரகத்துல தள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய நியாயத்திற்கு மகா பயங்கரமாக இருக்கும். எந்த காரியத்தை செய்தும் அதுல நம்ம தப்பவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற வழியே கிடையாது. வேதத்துல சொல்லு. இப்ப பாருங்க, ஒரு சைடு இயேசு கிறிஸ்து அன்பானவர். இயேசு கிறிஸ்து அன்பானவர் தான். அவர் சாட்டை சுழற்றினது வேத சொல்லுது தெரியுங்களா? ஜபாலயத்தில் தேவாலயத்தில் போய் தப்பான காரியங்களை செய்யும் போது புறா வைக்கிறவர்களை தள்ளி, என்னுடைய பிதாவின் வீடு ஜப வீடு என்று சொல்லப்படுகிறது, நீங்களும் அதை கல்லர் குகையில் ஆக்கினீர்கள் என்று சொல்லி இயேசு என்ன செய்தார் இல்ல? இதே சொல்லிட்டு போனா வேதத்தில் அநேக காரியம் என்னன்னா, எப்பவுமே மனுஷனுக்கு வந்து அவனோட இயல்புல என்னன்னா, யாராவது வந்து இந்த நாய்க்குட்டி இப்படி தலையில வச்சா நாய்க்குட்டி பண்ணி பாருங்க, அந்த மாதிரி நம்மளை பண்ணிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். நம்ம எது பண்ணாலும் சரி, எதுவும் கேட்கக்கூடாது நம்மள. உலக தத்துவங்களே பாருங்க, அப்படி இருக்கிறவங்களத்தான் ரொம்ப பாசமா இருக்கிறாங்கன்னு நினைச்சுப்பாங்க. நம்மளுடைய தவறுகளை கண்டிக்கிறவங்கள அப்படி பார்க்க மாட்டாங்க. இவங்க நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, அதனாலதான் நம்ம கெட்டு போக கூடாதுன்னு நம்மளுடைய தவறுகளை கண்டிக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா எது பண்ணினாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி இல்லையா, நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி மாய்மாலம் பண்றான் பாருங்க. அவனுக்கு பேர் மாய்மாலக்காரன்னு அர்த்தம். ஏன்னா அவன் எக்கெடுக்கிட்டு போனா நமக்கு என்ன, நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அவன் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போயிட்டு இருப்பான். ஆனா ஏசு நல்லவர் வல்லவர், நல்லவர் வல்லவர் எல்லாம் உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கம் அவர் நீதியான தேவன் என்று சொல்லி சொல்லப்படுகிறார் இல்லைங்களா? வேதத்துல அதையும் எழுதி வைத்திருக்கிறது, அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சரி, இப்ப பாருங்க, இப்ப பாவத்தை பத்தி நம்ம எப்படி அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தின் மூலமாக நாம் பாவத்தினுடைய முழுமையான தன்மையை அறிந்து கொள்ளலாம். பாவத்தின் முழு தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு சாட்சி இருக்கு. அது என்னன்னா, நேர சிலுவை பாடுகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கலாம். அது எந்த அளவுக்கு கோரமா இருக்குது பாவம் அப்படின்றத சிலுவையை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். சிலுவையிலே ஆண்டவர் பட்ட பாடுகளை பார்த்தா தெரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து அவருடைய உருக்கமான அன்பை பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். இயேசு என்ன செய்கிறாரு? எருசலேமுக்கு வந்துட்டு எருசலேமை பார்த்து, எத்தனையோ முறை கோழி தன் குஞ்சுகளை அரவணைத்துக் கொள்ளுகிற விதத்தில் நான் உங்களை அரவணைத்துக் கொள்ள பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, நீங்களும் இப்படி போயிட்டு கண் கலங்கினார் என்று சொல்லி பார்க்குற மானுடத்துல அவர் இருக்கும்போது இல்லைங்களா? ஏன் அப்படி கண் கலங்குறாரு? இது சாதாரணமா இருந்தா ஏன் இப்படி கண் கலங்கிட்டு இருக்கிறார் தெய்வகுமாரன்? அவர் மானுடத்துல இருக்கிறாரு, இந்த மானுடத்துலதான் அழுகிறாரு. பாவம் நம்ம நினைக்கிற மாதிரி தலைவலியும் காய்ச்சல் மாதிரி இருந்தா, இதுக்கு தேவகுமாரன் வந்து கண்ணு கலங்கி கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுகிற விதத்தில் நான் உங்களை சேர்த்துக்கொள்ள பார்த்தேன். உங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் சோதோம் குமாராவுக்கு கிடைத்தா அது ரட்டிலி சாம்பல்ல இருந்து மனம் திருப்பீங்கன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல நடந்த அழிவை குறித்து, லோத்தின் நாட்கள்ல நடந்த அழிவை குறித்து காட்டி, உனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருந்தா ரெட்டிலும் சாம்பல்ல இருந்து மனம் திருப்பி இருப்பார்கள் என்று சொல்லி உதாரணத்தை காட்டுறாரு பழைய ஏற்பாட்டு. ஏன் அந்த அளவுக்கு சொன்னார்? ஏன் உருக்கமான அன்பு கூறுறார்? சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது, இதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாது இருக்கிறார், அவர்களை மன்னியும் என்று சொல்லி ஏன் கேட்கிறாரு? இல்லைங்களா? நம்ம நினைக்கிற மாதிரி இடுப்பு வழியா இருந்தா இதெல்லாம் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்காரு? இல்ல, பாவம் அவ்வளவு சாதாரணமானதாக இருந்தா
தேவகுமாரன் அப்படியே கதறி கொண்டு இருக்கிறார். சிலுவை பாடல தான் பார்க்கணும். அவர் நமக்கு பதிலாக பரிகார பலியாக மரித்த இல்லைங்களா அந்த காரியம். இந்த வேத சத்தியங்களை எல்லாம் வேதத்துல நாம் பார்க்கிற பொழுது பாவத்தினுடைய முழு தன்மையை நாம் புரிந்து கொள்ளலாம். அதுதான் சாட்சி. இயேசுவை நோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெளிவா தெரியும். இல்லைங்களா? பாவத்தினுடைய கோரம் கருப்பு இருக்கு பாருங்க, ரொம்ப டார்க்கா ஒரு கட்ட கரேல்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி இருந்தா அந்த மாதிரி அது இருக்கும் பாவம். இல்லைங்களா? ஏன்னு சொன்னா இயேசுவின் ரத்தத்தை தவிர வேற எதுவுமே அதை வெண்மையாக்க முடியாதுன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு டார்க்கா இருந்திருக்குன்னு பாருங்க. இல்லைங்களா? இயேசு மனுக்குலத்தினுடைய பார சுமைகளை தன்மேல் சுமந்து அவர் அதனால ரொம்ப வேதனை அடைந்ததை நாம் கெச்சமனை தோட்டத்துல பார்க்கணும். எல்லாருக்கும் பார்க்கும் பொழுது இயேசுவனுடைய காரியத்தை பார்க்கும்போது உங்கள சிலர் கூட நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டு கையில காலில் ஆணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுதான் உங்க கண்ணுக்கு டக்குன்னு தெரியும். ஏன்னா அத்தனை வலி இல்லை, ஆணி எவ்வளவு பெருசு, அதை தலையில முள்முடியை சுட்டுனாங்க, அது எவ்வளவு வலி உண்டாகிருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதையெல்லாம் விட பெரிய வழியை கெச்சமண்ணை தோட்டத்திலேயே இயேசு அனுபவித்தார் சொல்லிப்பாங்க. இல்லைங்களா? நரகத்துக்கு போகாமலேயே அந்த நரகத்தினுடைய வேதனைகளை இயேசு கிறிஸ்து கெச்சமண்ணை தோட்டத்துல அனுபவித்தார்ன்னு சொல்லிப்பாங்க. இல்லைங்களா? வேர்வை ரத்தமாக வடிகிற அளவுக்கு அவர் அவ்வளவு வேதனையை தன்னுடைய ஆத்மாவில அனுபவித்தார்ன்னு சொல்லிப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சிலுவையில் அடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம் அதுக்கப்புறம் வெளிப்பிரகாரமாக அவருடைய சரீரத்துல நடந்த ஒரு விஷயம். அதையெல்லாம் விட கடுமையான அந்த வேதனையை அவர் ஆத்துமாவில கெச்சமண்ணை தோட்டத்துல அனுபவிக்கிறத நம்ம பார்க்கணும். இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்னு சொல்லி அவர் சொல்றத பார்க்கணும். சீசர்களுக்கு இடத்துல போய் 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதான்னு கேட்கிறார். ஒரு மனுஷனுடைய வேர்வை ரத்தமா வடியுதுன்னா எந்த அளவுக்கு அவருடைய ஆத்மாவை பாதித்து ரத்த நாணங்களை எல்லாம் பாதித்தது வெளியே வருதுன்னு பாருங்க. அது எந்த அளவுக்கு அவருக்கு வேதனையை கொடுத்துருக்குன்னு பாருங்க. கெச்சமண்ணை தோட்டத்துல அவ்வளவு வேதனைகளை அவர் அனுபவிக்கிறார். மகா வேதனையை ஆத்துமாவில அனுபவிக்கிறார். பெரிய பாரம். நமக்கு வாழ்க்கையில சின்ன சம்பவங்கள் ஏதேனும் நடந்துட்டாலே இருதயம் அப்படியே கனத்து போய் கிடக்கும். இல்லைங்களா? நைட்டும் பகலும் தூங்காம அதே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லைங்களா? அவர் ஆத்மாவில தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய எல்லா பாவத்துக்கான காரியத்தையும் அனுபவிக்கிறார். நரகத்துக்கே போகாமல் நரக வேதனையை இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். அதனாலதான் அவரை விசுவாசிக்கிறவங்க நரகத்துக்கு போகாமல் தப்பிக்கிறாங்க. அதுக்கான பரிகார பலியாகத்தான் சிலுவையில் ஆண்டவர் மறிக்கிறாரே தவிர அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கிறது கெச்சமண்ணை தோட்டத்துல. இல்லைங்களா? நம்ம எடுத்தோடனே சவுக்குல அடிக்கிறத மட்டும் பேசி நினைச்சிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஆத்துமாவில் ஒரு காரியம் நடக்குது. இல்லைங்களா? நம்முடைய ஆத்தும மீட்பு. இல்லைங்களா? நாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் உடையவர்களாக படைக்கப்பட்டிருக்கோம், உடலையும் ஆத்துமாவையும் உடையவர்களாக படைக்கப்பட்டிருக்கோம். இல்லைங்களா? அப்ப ஆத்மீக மீட்பை கொடுக்க வந்திருக்கிற உலக ரட்சகர் நமக்காக கெச்சமண்ணை தோட்டத்துல நரகத்துக்கே போகாம அந்த நரக வேதனையை அனுபவிக்கிறாருன்னு சொல்லிப்பாங்க. அதை பார்த்தா நமக்கு தெரியும். அதனுடைய முடிவுல பாருங்க, சிலுவையில் அறைந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நிமிடம் பிதாவை விட்டு திரித்துவத்துல தான் பிரிகிற இந்த நேரம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறதை பாருங்க. யாருடைய கதறுதல் அது? இல்லைங்களா? நம்முடைய பாவம் எல்லாம் அவர்ல வைக்கப்பட்டு அழுத்தப்படுகிறது. இல்லைங்களா? மனிதனுடைய பாவத்துக்கான எல்லா சுமைகளையும் அவர் சுமந்து தீட்டார் என்று சொல்லிப்பாங்க. அப்போ பாருங்க, பாவம் எவ்வளவு பெரியது, அது அருவருக்கத்தக்கதுன்னு சொல்லிப்பாங்க. அவர் தேவ குமாரனே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்க ஐக்கியம் இல்லாத மாதிரி காட்டப்படுது. எந்த அளவுக்கு பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரித்திருக்கும் என்று சொல்லி பாருங்க. தேவகுமாரனே இந்த உலகத்துக்கு அத்தனை காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னா பாவம் எவ்வளவு அருவருப்பானது தேவனுக்கு முன்னாடின்னு சொல்லி பாருங்க. அப்படிப்பட்ட பாவத்தை சுமந்துதான் மனுஷன் நின்றுட்டு இருக்கிறான். இல்லைங்களா? ஆனா பாவத்தை பாவமா பார்க்காதபடிக்கு பிசாசும் அந்த பாவமும் மகா மோசமான வேலைகளை செய்யுது. பாவம்னா இது பாவம். இயேசுகிட்ட வர்றதுன்றது
ஏதோ எளிமையான விஷயமாட்ட. எளிமையான விஷயம்னு சொன்னா என்ன மாதிரி எளிமையாக்குகிறார்கள் என்று சொன்னா, ஏசுட்ட வந்துருங்க, நீங்க வரீங்களா, யாரெல்லாம் இன்னைக்கு இயேசு விசுவாசிக்கிறீங்க கையை தூக்குங்கன்னு சொன்னா டப்புன்னு கை தூக்கி, இன்னைக்கு நான் ஜெபித்து விட்டேன், நீ விசுவாசி ஆயிட்டேன். அவன் தன் பாவத்தை ஆழமா உணர்ந்து, அந்த பாவம் தனக்கும் தேவனுக்கும் இடையில எவ்வளவு பெரிய பிரிவை ஏற்படுத்தி விட்டது என்று சொல்லி பார்க்கணும். இந்த பாவம் எந்த அளவுக்கு என்னை மோசமாக தேவனுக்கு விரோதமாக என்னை நடத்துகிறது, தேவ பகைஞனாக என்னை மாற்றி இருக்கிறது, எவ்வளவு அருவறுக்கப்படத்தக்க மனிதன் நான், என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகமே இல்லாத ஒரு கொடிய வியாதி உடையவன் நான், அருவறுக்கத்தக்க வியாதி உடையவனை போல இருக்கிற நம்மள சரீரத்துல வர வியாதி எல்லாம் பாவத்தினால வந்ததுக்கு அப்புறம் வந்த வியாதிகள். அப்ப பாவம் எவ்வளவு பெருசு அருவறுக்கத்தக்கதுன்னு பாரு இல்லைங்களா. அதை பார்த்து இந்த காரியத்துல தேவனை தவிர எனக்கு வேற எந்த உதவியும் இல்லை, அவர் தான் அந்த உதவியை ஏற்படுத்தி இருக்கிறார், அவர் தான் ரட்சகர் அப்படிங்கிறத உணர்ந்து அவரிடத்துல நம்ம பாருங்க. அப்ப பாவத்தினுடைய கோரத்தன்மையை நம்ம சரியாக புரிந்து ஆண்டவரிடத்துல வர வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணுங்களா. இப்ப இன்னைக்கு உங்ககிட்ட இதுல இருந்து ஒரு காரியத்தை பேசுறேன், ஒரு 2 காரியம் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, இந்த பாவத்துல இருந்து விடுதலை அடைகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:12 நம்ம பார்த்தோம்னா அங்க சொல்லப்படுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனிதர்களுக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார் சொல்லி பார்க்கணும். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அந்த அவர் யாரு? அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கணும். வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து, நாமே உருவாக்கி கொள்ளுகிற மாயாஜால இயேசு கிறிஸ்து இல்லை இல்லைங்களா. 10:11 நம்ம ஒண்ணு ஏற்படுத்தி வச்சுக்க முடியாது. இயேசுவை வேதத்துல இயேசுவை பத்தி ஒண்ணு சொல்லப்பட்டது, அவர் நித்திய தேவகுமாரன் என்று சொல்லப்படுகிறது. மனிதன் மகா பாவியாக இருக்கிறபடினாலே அந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்பதற்கு தன்னுடைய தெய்வீகத்துல மானுடத்தை இணைத்து கொண்டு மனிதனை போல இந்த உலகத்திற்கு அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கணும். அப்படி வந்த இயேசு கிறிஸ்து ஆதாம் செய்த பாவத்தினால அவன் வாழாமல் விட்ட அந்த வாழ்க்கையை, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கையை இயேசு தன்னுடைய வாழ்க்கையில அவர் வாழ்ந்து எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். சரிங்களா. நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொல்லுகிற பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவர்களுக்காகவும் அவர் அந்த வாழ்க்கையை தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறார். நாம வாழ முடியாம தவித்து போய் எல்லாவற்றிலும் பாவம் செய்யறோம் பாருங்க, ஒண்ணுல தவறுனா எல்லாத்திலும் தவறி போயிருவோம். அது எல்லாத்தையும் அவர் தவறாமல் நமக்காக எல்லாவற்றையும் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. வாழ்ந்து நாம் அடைய வேண்டிய தண்டனையை நம்முடைய சார்புல அவர் சிலுவையில அடைந்து தீர்த்தார் என்று சொல்லி பார்க்கணும். நாம் தான் பார்க்க போனா நரகத்துக்கு போகும், ஆனா அவர் நரகத்துக்கு போகாமே நரக அந்த துன்பத்தை கச்சமனையில அடைந்து இந்த மரணத்தை சிலுவையில அவர் மனிதனுடைய பாவத்துக்காக அவர் மரித்து 3ஆம் நாள்ல உயிர்த்து, நாமும் அவரை விசுவாசிக்கிற பொழுது உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போவோம் என்கிற இந்த அருமையான காரியத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். இந்த இயேசுதான் ரட்சிப்பை கொடுக்க முடியும். இந்த இயேசுதான் வேதம் சொல்லுகிற இயேசு. வேற விதத்துல இயேசுவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அது இயேசு, அது வேற இயேசு. என்ன வேற இயேசுன்னு சொல்றேன், அப்படி ஒரு இயேசு கிடையாது. அப்படிலாம் இயேசுன்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா பேர் வச்சு இயேசுன்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஆகவே அவரிடத்துல நாம் வராம இப்ப எதையுமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இவ்வளவு நேரம் பாவம் எவ்வளவு அருவருப்பானது, நம்முடைய நாவு எவ்வளவு மோசமானது, பாவம் எவ்வளவு கொடூரமான காரியங்கள்லாம் செய்து அது எத்தனை குடும்பங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சீரழித்து எத்தனை மோசமான நிகழ்வுகளை அது பண்ணி வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நிதானமா உட்காந்து பார்த்தா தெரியும். யாரும் சொல்ல முடியாது இல்லைங்களா. அதுல இருந்து விடுதலையே அடையவே முடியாம தான் இருப்பான் மனுஷன் ஒருத்தன். இயேசுவை விசுவாசிக்காத வரைக்கும் அவனிடத்துல அவனுக்கு வாழ்க்கையில விடுதலை இருக்காது. இயேசுவை விசுவாசிக்காம அவன்ல எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட்டிருக்காது. அப்படி எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாத மனிதன்
வேதாகமத்தை ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்குவாங்களே தவிர வேதத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கை அமையாது. வேதம் என்பது ஒரு மந்திர புத்தகம் மாதிரி வச்சு, வேதம் சொல்றபடி வாழ்க்கை அமையாது. சும்மாதான் இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்க. அதனால இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கிறிஸ்துவை விசுவாசிக்காத, இன்னும் ரட்சிப்பை பெறாத இருக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன், வேதம் சொல்லுது, நீங்க என்ன செஞ்சும் கூட நீங்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லுது வேதம். எத்தனை கோடிக்கணக்கானவர்கள் தொடர்ந்து நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அடங்கா பிடாரிகளாக இருந்து பாவத்தினுடைய அக்கிரமத்தினாலே அதை மிகுதியாக செய்து 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 நித்திய நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு தேவனை இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவும் தொடர்ந்து இழிவுபடுத்தி பாவத்துக்கு மேல பாவம், பாவத்துக்கு மேல பாவம் அவன் செய்து 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 அவன் நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறான்னு சொல்லி பார்க்க. மகா அருவருப்பு, மகா மோசமான காரியம். ஒன்றிலேயுமே ஒழுக்கம் இருக்காது. எல்லா கேடானதையும் செய்துட்டு நான் ஒழுக்கமானவன்னு நெத்தியில பட்டையடிச்சுக்கிட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். என்ன மாதிரி யாரும் கிடையாதுங்க, நான் தான். இந்த வேதத்தை எடுத்து வச்சு அதன் மூலமா பரிசோதிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? நீ எப்படிப்பட்ட பாவி அப்படின்றத பரிசோதிச்சு பார்த்தா, இப்போ ஒருத்தரையா உட்கார வச்சு பாருங்கன்னு லிஸ்ட் போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியும். எவ்வளவு இருக்குதா பாவம்? நான் சொன்னது கூட பாவத்துடைய தன்மை இல்லைங்களா? வேதம் சொல்ற தன்மை, கனி. பாவம் அதை விட மகா கொடூரமானதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? மாமிசத்தின் கிரிகள் வெளியரங்கமா இருக்கின்றன கலாத்தியர்ல சொல்லுது. அவையாவன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது இல்லையா? கோபம், பகை, விரோதம், இச்சை, எத்தனை காரியம் சொல்லிப்பாரு. எல்லாம் மகாபாசம். இதெல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது, நான் இல்லை. அன்னை தெரசாகிட்டையும் இருக்கும், காந்திகிட்டையும் இருக்கும், நேருகிட்டையும் இருக்கும், சுபாஷ் சந்திரபோஸ்கிட்டையும் இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் இல்லைங்களா? கர்ம வீரர் காமராஜர் சொன்னாலும் இருக்கும், ஏழைகளுக்கு கொடுத்த எம்ஜிஆர்ன்னு சொன்னாலும் இருக்கும், எல்லா பயலுகிட்டையும். ஏன் அப்படி சொல்ற தெரியுங்களா? ஏன்னா மனிதன் பாவத்துல பிறந்திருக்கிறான். நம்ம பார்க்கும்போது சில நன்மையான காரியங்களை அவங்க செய்யறதுனால அந்த கரைபடிந்து போன சாயல் அவங்கள இருக்குது, தேவ சாயல். அதனால சில நன்மையான காரியங்களை செய்வாங்க. ஆனா தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியமான ரட்சிப்புக்குரிய எந்த காரியத்தையும் அவங்க செய்ய முடியாது. உலகத்துல சில நன்மையானதை செஞ்சிருவாங்க, ஆனா உள்ளத்துல மகா மோசமான காரியங்கள்லாம் இருக்கும். அதை அந்த மனுஷன் அழிக்க முடியாது. உங்களுடைய சிந்தனைகளை நீங்க அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க, அழிக்கவே முடியாது. வெளியில வேணா கமெண்ட் இருந்துருவீங்க, சிந்தனை நீங்க கமெண்ட் சொல்றது கோபத்தை கட்டுப்படுத்திடுவீங்க, கடுமையான ஒரு எரிச்சல் உண்டாகும். அது என்ன பண்ணுவீங்க? காய்மாகாரம் மாதிரி பல்ல கடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே கடிப்பான், வெளியே பல்ல கடிச்சிட்டு இருதயத்துல பல்ல கடிச்சுப்பான். அது எதை காட்டுது? இருதயத்தை நீங்க கட்டுப்படுத்திடுவீங்களா? ரட்சிக்கப்பட்டவன் தான் அவனில் தேவ ஆவியானவர் இருந்து வேதத்துக்கு கீழ்ப்படி வைத்து அதுல நடக்க வைப்பார். மற்றவங்களால அதை செய்ய முடியாது. பாவத்துல இருக்கிற மனிதன் மிகுதியான பாவத்தை செய்து கொண்டே வருவான். ஆபிரகாம் விதிவிலக்கு இல்ல, அவரும் பாவத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றவர் இல்லைங்களா? எல்லா வேதத்துல பார்க்கிற மனிதர்களை எல்லாம் நம்ம பார்த்தா அவங்களும் நம்மை போலவர்கள் தான். ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருவாங்கன்னா, ஆபிரகாம காட்டும் போது ஆபிரகாம், மோசே அப்படி, மோசே ஆபிரகாம்லாம் நம்மள மாதிரி மனிதங்க தான் இல்லைங்களா? அவங்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை இல்லைங்களா? பாவத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தா வித்தியாசம். அவங்கள ஆண்டவர் நடத்தின விதங்கள் தான் வித்தியாசமே தவிர அவர்களும் நம்மை போல பாவத்தில் பிறந்து தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தவிர வேற வழி இல்லை. நீங்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற பொழுது மனம் திரும்பணும் இல்லைங்களா? இன்றைக்கு கிடைக்கிற வார்த்தை நாளைக்கு கிடைக்காம போயிடலாம் இல்லைங்களா? நம்ம நினைச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் இருக்கிற பாவத்தினுடைய என்ன தெரியுங்களா? ஒரு நாள் வரங்க ஏசுகிட்ட அப்படின்னு சொல்லி, ஏசுக்கு எதுவுமே வழியே இல்லாத மாதிரி, இவன் வந்துதான் வாழ்வு, ஏசுக்கு இந்த மனுஷன் வந்துதான் வாழ்வு கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. ஒரு நாள் நாங்க ஏசுகிட்ட வந்துருவோம், கண்டிப்பா வந்துருவோம் சொல்லுவோம். ஒரு நாள் வரதில்லை,
இன்னைக்கு மனம் திரும்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம வர்றதுனாலயோ போறதுனாலயோ ஒன்றும் நடக்கிறது இல்லை. நாம யாருன்னு உணர்த்து முண்டி அடிச்சுக்கிட்டு ஏசு கிறிஸ்துக்கிட்ட வரணும் இல்லைங்களா? ஆண்டவரே பாவத்தை மன்னிங்கன்னு நம்ம கேட்கணும் இல்லைங்களா? உண்மையன்றி வேற வழி எனக்கு இல்லை, நீங்க மன்னிக்கல அப்படின்னு சொன்னா எனக்கு ரட்சிப்பு இல்லை, என் மேல இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு வர வேண்டிய விஷயத்த டீல் பேசிக்கிட்டு வர மாதிரி நினைக்கிறேன். நான் ஒரு நாள் ஏசிக்கிட்டு வந்தேன். ஒரு நாள் அப்போ வர்றது, நான் என்ன ஊருக்கா போறேன், ஒரு நாள் வரேங்க, ஊருக்கு சொல்லுங்க, ஒரு நாள் எல்லாம் கறி குழம்புலாம் வச்சு சொல்லுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு போற மாதிரி ஏசிட்டு போறதா? ஏசிட்ட போறது அப்படிங்கிறது கதறிக்கிட்டு போறது, தப்பிக்கிறது இல்லைங்களா? மோசமான ஒரு அழிவு வருகிற பொழுது நாம் அதுல இருந்து தப்புவதற்கு என்ன வழின்னு ஓடுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஓடுற. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அங்க என்ன சொல்லப்படுகிறதுனா, பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணி முடித்த உடனேயே ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இருதயத்துல குத்துப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்டாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல போனா பிலிப்பு சிறைச்சாலை அதிகாரி சொல்ற வார்த்தை பாரு, ஆண்டவமாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்படின்னு சொல்லி. எப்படிப்பட்ட மனம் இருக்கு, எப்படி பாக்குறாங்க? நானு நாளைக்கு வரேன் ஏசுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வேதம் முழுக்க பாருங்க. ஒரு ஆண்டவர் ஒரு உதாரணம் காட்டுற, 2 பேரு ஜெபிக்கிறதுக்கு கடவுள் இடத்துல போறாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் உள்ள போய் நான் தசம் வாங்க கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு பெருமையெல்லாம் பேசுறேன். இந்த மனுஷன் வெளியே நின்று, ஆண்டவரே என் மேல் கிருபையர், வானத்தையும் ஏறெடுத்து பார்க்க துணியாம தன் மார்பிலை அடித்து கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையா இருமாண்டவரேன்னு சொல்றான். ஏசு சொல்றாரு, அவனல்ல இவனே ஆயிடுச்சு. ஏன்? இவன் தான் உண்மையான மனம் திரும்புதலை அடையிறான் இல்லைங்களா? நம்ம ஏசு கிட்ட வர்றது டீல் பேசி வருது இல்லைங்க. ஏசு கிட்ட அவர் ஒருத்தர் தான் ரட்சகர்னு பயத்தோடு நம்ம ஆண்டவர் இடத்துல அவருடைய ரட்சிப்புக்காக நம்ம வரோம். இன்னைக்கு அந்த வார்த்தையெல்லாம் வரும்போது மனம் திரும்புங்க, நாளைக்கு ஒரு நாள் இல்லாம போலாம், வாரம் வாரம் தானே வரீங்க, நாளைக்கு ஒரு நாள் இல்லாம போகுன்றீங்க. அப்படிதான் நினைச்சேன். என்னுடைய நண்பர்கள்ல 2 பேர் கொரோனாவில் செத்துட்டாங்க. நாளைக்கு போய் சொல்லிக்கலான்னு பார்த்த முடியுமா? 2 பேர் அவ்வளவுதான். நீ சொல்ல முடியாது. 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள், 2 பேர் செத்துட்டாங்க கொரோனாவில். ஒருத்தருக்கு ஒரு 30 வயசு கூட இருக்காது, ஒரு 28 வயசு தம்பி. இன்னொருவர் ஒரு 36 வயசு இருக்கும். 2 பேரும் வாலிபர்கள் கொரோனாவில் செத்து. நாளைக்கு ஒரு நாள் வரும், நான் வந்து விடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு ஒரு நாள் இல்லாம கூட இருக்கலாம். ஏன் ஜெபம் பண்ணும்போது சொல்றேன், இந்த நாளை கொடுத்து இன்னைக்கு கூடி வர செய்வீங்களே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்றேன். நீங்க வர செஞ்சிருக்கிறீங்க, அதனால நன்றி, ரொம்ப நன்றி ஆண்டவரே. 6 நாள் எங்களை பாதுகாத்து, அருமையா பாதுகாத்து, மறுபடியும் ஒருத்தர் முகத்தை கண்டு நான் உடைய வார்த்தையை கேட்டும் ஆராதிக்கும்படி நாங்க வந்திருக்கிறோம். அந்த கிருபைகளை கொடுத்துருக்கிறீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு ஏன் காரணம்? வராம கூட போலாம் இல்லைங்களா? இங்க வந்தவங்கள்ல ஒருத்தர் வராம போயிட்டாங்க. ஆரம்பிக்கும் போது ஆராதனைகள் இல்லை, சுவிசேஷ கூட்டம் வைக்கும்போது ஒருத்தவங்க வந்தாங்க, காணாது போயிட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைச்சோமா காணாது போயிடுவாங்கன்ட்டு? இல்லை, உட்காந்துருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா காணாது போயிடுவாங்க. இயேசுவினுடைய வருகை எப்போ வேணாலும் வரும் இல்லைங்களா? ஆனா நம்முடைய மரணம் எப்பொழுது வரும் வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆண்டவர் மறைத்து வச்சிருக்கிறார். எனக்கு 60 வயசுலதான் மரணம் வரும், எனக்கு இந்த 100 வயசுல மரணம் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜீவன் ஆண்டவருடைய கரத்துல இருக்குன்னு சொல்ற. இன்றைக்கே மனம் திரும்புங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நாளைக்கு ஒரு நாள் இல்லைன்னு சொல்றாரு. எல்லாரும் 10,000 ரூபாய் கொடுத்துருங்க, உங்களுக்கு ரட்சிப்பு வரும்னா கூட எங்கேயா கடனை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனா ஒண்ணும் இல்லையா, இயேசு கிறிஸ்து விசுவாசின்னு, அது எப்படி நான் விசுவாசிக்கிறது? அது என் மதிப்பை குறைக்குது. சும்மா தரேன்னு சொல்றாங்க, சும்மா கொடுத்தா நான் எப்படி வாங்குறது? அது என் கௌரவத்துக்கு குறைச்சல போச்சு. ஒரு 10,000 ரூபாய் சொல்லுங்க, 20,000 ரூபாய் சொல்லுங்க, என் கௌரவத்தை நான் காப்பாத்தி இந்தாங்க ஐயா, நான் வந்து இப்ப எனக்கு ரட்சிப்பு கொடுங்கன்னு சொன்னா ஒரு கௌரவம். சும்மா பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி இலவசமா வச்சுக்க அப்படின்னு சொன்னா அது நான் எப்படி வாங்குறது அப்படின்னு நினைக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நமக்கு இலவசமாக அந்த ரட்சிப்பு கிடைக்குது என்பதற்காக அது இலவசமாக பெறப்பட்டது என்று நினைக்க கூடாது. அதுக்கு பெரிய விலைக்கிரயத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில செலுத்தினதை நம்ம பார்க்கிறோம். எத்தனை அடிகளையும் எத்தனை அவமானங்களையும் அவர் சகித்திருக்கிறார்னு பாருங்க.
இல்லைங்களா? அத்தனையும் நமக்கு செய்து நமக்கு அந்த ரட்சிப்பை சம்பாதித்திருக்கிறார். நமக்கு அது இலவசமாய் கொடுக்கப்படுகிறதுங்கிறதுக்காக அது இலவசமாக கிடைத்தது என்று நாம் நினைக்க கூடாது. இல்லைங்களா? ஆகவே ஆண்டவர் எதையும் கேட்கல. ஆண்டவர் நம்ம மேல பெரிய இறக்கம் வச்சு, தயவு வச்சு, அன்பு கூர்ந்துதான் அந்த வார்த்தைகள் அனுப்புறாரு. இல்லைங்களா? என்னிடத்துல வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க அப்படின்னு இப்ப அழைக்கிற அதே இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்புனால என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படிங்கிறார். வேதத்துல சொல்லி இன்னைக்கு 2 கையும் நீட்டி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கன்னு உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், என்னிடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை அப்படின்னு சொல்ற இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு நாள்ல சிங்காசனத்துல அமர்ந்திருந்து அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை ஒரு காலும் அறியேன்னு சொல்றார். அதே இயேசுதான் இன்னைக்கு சொல்ற இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிழைத்துக் கொள்ளுவீர்கள். இந்த நரகத்துக்கு போகாம தப்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே சமாதானமாக வாழ்ந்து ஒரு நாள் நித்தியத்துக்கும் நாம போவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா பாவத்துல வாழ்ந்து எத்தனை அக்கிரமங்களை செய்ய முடியுமோ செய்து ஒரு நாள் நித்திய நரகத்துல போய் என்றென்றைக்குமாக அழிந்து போவோம்னு சொல்லிட்டாங்க. ஏன் அந்த இடத்துக்கு போகணும்? ஆண்டவர் எவ்வளவு கிருபை கொடுக்குறாரு, அவங்ககிட்ட என்னத்த கேட்கிறாரு பாருங்க. எவ்வளவு மனுஷன் அப்படியே நெல்லீரா பாருங்க. அந்த இயேசுவை விசுவாசிச்சு மனம் திரும்புங்க, மனம் திரும்பி இயேசு விசுவாசிங்கன்னு சொன்னா அது கேட்கிறவங்க வளையிறா, லப்பரை வளைக்கிற மாதிரி நெலிஞ்சு முழிஞ்சு ஏன் கேட்க மாட்டேன்? பாவம் இல்லைங்களா? ஆகவே அப்படி நீங்க இருந்துடாதீங்க. இன்னும் மனம் திரும்பாதவங்க மனம் திரும்புங்க, கர்த்தர் நடத்துவார். 2வது, பாவத்தை பாவமாக பாக்குறீங்களா? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க பாவத்தை பாவமா பாக்குறீங்களா? இயேசு விசுவாசிப்பேன், நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றவங்க பாவத்தை பாவமா பாக்குறீங்க. உடைய வாழ்க்கையில பாவத்தை அனுதினமும் அழித்து ஒழிக்க நீங்க என்ன முயற்சிகளை செய்திருக்கிறீங்க? நீங்க மெய்யான அந்த ரட்சிப்பை அடைந்திருந்தால் உங்கள பரிசுத்தாவியானவர் இருந்து வேத சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படி உங்களை செய்வார். பரிசுத்தாவியானவருடைய முக்கியமான பணியே நம்மளை பரிசுத்தத்துல நடத்தி நித்தியத்துக்கு சேர்த்துவதுதான், இல்லைங்களா? உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவியானவர் என்ன விதமான காரியத்தை செய்திருக்கிறார்? என்ன செய்தார்? நீங்க கேட்பார், இல்லைங்களா? என்ன செய்தார்? எனக்கு கொடுத்த வாழ்க்கையெல்லாம் நான் சரியா வாழ்ந்தேனா? எல்லாம் நினைச்சிடக்கூடாது. இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகுங்கன்னு சொன்ன உடனே வானம் தன்னாந்து பார்த்துக்கிட்டு இயேசுவே வாரும், இயேசுவே வாரும் வந்து என்ன பண்றான்? வந்து உங்களை உண்டு இல்லாமன்னு ஆக்கிறது மட்டும்தான் வேலையா இருக்கும். ஏன் தெரியுங்களா? ஆயத்தமா இருங்கள்னு இயேசு சொன்னது வானத்தை பார்த்துக்கிட்டு ஆயத்தமா வாங்க வாங்கன்னு சொல்றதை பத்தி ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்துல நமக்கு கொடுத்த கடமை பொறுப்புகளை எல்லாம் நாம் செய்து ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறதா, இல்லைங்களா? ப்ரிப்ரேஷன். உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னு தெரிஞ்சா எல்லாவற்றையும் சரி செய்து வைத்து விட்டு அவங்களுக்கு உண்டான எல்லா மேஜைகளையும் போட்டு வச்சுட்டு சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சு, ஒரு விருந்தாளி வராங்க எல்லாம் வச்சு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி இல்லை எப்போ வருவாங்க ஃபோன் அடிச்சு எங்க வந்துகிட்டு இருக்கிறீங்க? இங்கதான் வந்துருக்கு, இங்கதான் வந்துருக்கு, சரி இதெல்லாம் எடுத்துவீங்க, வந்துட்டாங்க பக்கமா வந்துட்டாங்க பக்கமா. என்ன அது ப்ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துடுவாங்க, வந்தோடனே என்ன கொடுக்கலாம்? முதல்ல தண்ணி கொடுத்துட்டு உட்கார வைக்கலாம், உட்கார வச்சுட்டு சாப்பிட்றாங்களான்னு பார்ப்போம், இன்னும் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்போம், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் அந்த பதட்டம்? நீங்க பாட்டுக்கு எப்பவும் போல எண்ணெய் வடிஞ்ச மூஞ்சியோட கண்ணு இதெல்லாம் வச்சு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு முடிய கூட சீவாம விருந்தாளி வந்தா என்னப்பா வா உகார் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு கேவலமா இருக்கும். வருவாங்களா மறுபடியும்? வீட்டுக்குள்ள இருக்கிற துணி எதுவுமே எடுக்கல, எல்லாம் அங்கங்க கிடக்குது, அசிங்க அசிங்கமா கிடக்குது, உள்ள நாட்டம் முடிச்சு போய் கிடக்குது. வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க? வாசப்படியிலேயே நின்றுட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்ட்டு ஓடணும். அந்த பக்கம் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க, சரிங்களா? இப்போ நம்முடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. ரசிக்கப்பட்டேன்னு சிலர் சொல்லி எல்லா அக்கிரகமும் இருக்குது. என் வாழ்க்கையில நான் எதையுமே பார்க்கல, வேதத்துல சொல்லப்பட்ட விதத்துல என்னுடைய வாழ்க்கையில அதுக்காக நான் வேதனைப்படல, ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கல, மனம் திரும்பல, ஆண்டவருடைய உதவியை நாடல, என்னுடைய பொறுப்புகளை நான் ஒழுங்கா செஞ்சதில்லை. இந்த கவர்மெண்ட், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் தனிப்பட்ட வாழ்க்கை இதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான். இது என்ன அருமையான காரியம்னா, கணவன்
மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சிருக்க மாட்டாங்க. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுத்திருக்க மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டு நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம்னு சொன்னா அந்த ஆராதனை ஆகாது. ஆண்டவர் மனிதனை படைத்து அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்து அங்கே திருமணத்தை ஏற்படுத்தி நீங்கள் பழுகி பெறுங்கள் சொல்லி அந்த அருமையான காரியத்தை எபேசியர் புத்தகத்துல அருமையா விளக்குறார். கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொரு கணவனும் மனைவியை போஷித்து காப்பாற்ற கடவான், அன்பு கூற கடவான் அப்படின்னு சொல்லு. எப்படி அன்பு கூறணுமா? கிறிஸ்து நம்ம மேல அன்பு கூறண மாதிரி. அந்த அன்புக்கு ஈடுன்னு இருக்கா? அவளை அன்பு கூற சொல்லி சொல்லுது கணவனை. மனைவி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து நடக்க கடவார்கள். இப்ப இது யார் சொன்னது? அதை சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமே இல்லாம நான் வந்து ஆண்டரை ஆராதிக்க போனா ஆண்டர் என்ன பண்ணுவார்? நம்மளை பார்த்துட்டு ஆண்டவருக்கு கண்ணு கிடையாது, காது கேட்காது, அவருக்கு நம்மளை பத்தி எதுவுமே தெரியாதுங்கிற ஐடியாஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கு. நீங்க அந்த மாதிரி நடக்காததுக்காக ஒரு நாளாவது வேதனைப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு ஜெபம் பண்ணி ஒரு நாள் சரி. இந்த உலகத்துல எல்லாரும் அப்பளுக்கு இல்லாம பரிசுத்தமா வாழ்ந்துருவாங்கன்னு வேதம் சொல்லுங்க. நான் பாவத்தை பாவமா பார்த்து மனம் திரும்பி இருக்கிறீங்களா? அந்த பாவத்துக்காக வேதனைப்பட்டு இருக்கிறீங்களா? சொன்ன விதமான வாழ்க்கை என் வாழ்க்கையில இல்ல ஆண்டவரே, நான் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறேன், அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன், என்னை நீங்க விடுதலை செஞ்சு அந்த விதமான வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. என்னில இருக்கிற பாவம் மோசமான காரியத்தை செய்ய வைக்கிறது, எனக்கு நீங்க உதவுங்க, நான் அதெல்லாம் மாத்தணும், நீங்க எனக்கு கிருபை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில ஜெபிச்சிருக்கீங்களா? இயேசுவே பணம் கொடுங்க, கார் கொடுங்க அப்படிதான் ஜெபம். அதிகமா என்ன ஜெபம் முடியா? வியாதி இருக்கக்கூடாது, காசு வேணும், காசு வேணும், பணம் வேணும், சொக்கா வேணும், இதுதான் இருக்குமே தவிர பாவத்தை பாவமாக பார்த்து ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவரே, பிள்ளைய நான் வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்காம விட்டுருக்கிறேன், நீயாவது இந்த நேரத்துல இருந்து நான் வளர்க்கணும், சரியா வளர்க்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஞானத்தை கொடுங்க, அது எனக்கு கொடுத்த சுதந்திரம், உடைய சுதந்திரம், அதை நான் சரியா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? இப்ப பாவத்தை பாவமாவே பார்க்கல இல்லைங்களா? அவருடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு பாரு. கவர்மெண்ட்ல ஒழுக்கமா நடந்திருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சுப்பாங்க. எங்க வேணாலும் போவாங்க, எங்க வேணாலும் காசு வாங்கிட்டு வந்துருவாங்க. இல்ல ஓட்டு எலெக்ஷன் வந்து 2000 ரூபாய் நம்மட்டிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அது வாங்கும்போது நான் இது பாவம் இல்லையா, கடவுள் அதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் இயேசுவின் பிள்ளை. இந்த இயேசு யாருன்னு தான் நானே பார்த்துக்கிட்டு, அது வேதம் சொன்ன இயேசு இல்லை. வேதம் சொன்ன இயேசு பரிசுத்தமானவர்னு சொல்லு இல்லையா? நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறவராக அவர் இருக்கிறார். அப்படி பாவத்தை நீங்க பாவமா பார்த்துருக்கிறீங்களா? பாவத்தை அழித்தொழித்து வாழ்ந்திருக்கீங்களா? பாவத்தை அழித்தொழித்து வாழ்வதற்கு ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான கிருபையின் சாதனம் வேதம், ஜபம் இல்லைங்களா? ஜபத்தின் மூலமாக நாம் தேவனிடத்துல நம்முடைய எல்லா காரியங்களை சொல்லி ஆண்டவருடைய உதவியை நாடுகிறது. வேதம் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுற வேதம் கிளிஜோசி, வேதம் ஆண்டவர் நம்ம இடத்துல தெளிவாக பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை முறையாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாசிச்சிருக்கிறீங்களா? வாசிச்சு சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா? அது என்ன சொல்லுதுங்கிறத அதற்கு கீழ்படுகிறதுக்கு பார்த்தீங்களா? இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வசனத்தை தேடி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சங்கீதத்தை வாசிப்போம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விட்டு, நான் என்ன அக்கிரமம் செய்தாலும் எனக்கு பரவாயில்ல, அவர் எதுவும் கண்டுக்க மாட்டார். அடுத்து இன்னொரு வசனத்தை எடுத்து, இன்று முதல் நீ என்னை ஆசீர்வதிப்பீர். அதுக்கு மேல சொல்லியிருப்பாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது வேண்டாம், அது நம்மளால முடியாது. இன்று முதல் ஆசீர்வதிப்பேன், அதுதான் எனக்கு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அதுக்கு மேல அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்கா? நான் என்ன சொல்றேனோ அதை செய்யறதுக்கு தான் நீங்க சொல்றத செய்யறதுக்கு நான் இல்லை. அப்ப இதுல யாரு வேலைக்காரன், யாரு எஜமான்? ஆண்டவர் எஜமான்னு சொல்றாரு, நாம அவருடைய வேலையான்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்றதை நம்ம கேட்கணுமா, நம்ம சொல்றத ஆண்டவர் கேட்கணுமா? இப்ப அந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? கேள்வி கேட்டு பாருங்க. மேல இங்கேயும் படிச்சு பார்க்க மாட்டாங்க.
ரொம்ப ஈஸியா இருக்கும். அட்டைலாம் போட்டு வியாபாரம் பண்றாங்க இல்லையா, ரொம்ப வசதியா போச்சு. ஒரு அட்டையை எடுத்து மாட்டி வச்சுட்டு அதையே இப்படி பார்த்துட்டு இருந்து, ஆண்டவரே அந்த அட்டையை நான் இப்ப தொட்டு ஜெபம் பண்ணுவேன், எனக்கு நீங்க அதை கொடுத்துருங்க. இப்படி ஆண்டவரையே பார்க்க முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருந்து இல்லையா, அதன்படி நடக்கிறவன் பாக்கிவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல தன் கனியை தந்து. என்னது? பரிசுத்தமான வாழ்க்கை. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் நானே எப்பவுமே பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அதை சரியா சிந்தித்து பார்த்தேன். வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் இல்ல யோசித்து அதன்படி என் வாழ்க்கை அமையுதா அப்படின்னு பார்த்து, அப்படி இல்லைன்னா ஆண்டருடைய உதவியை நாடி அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது இல்லைங்களா. அதெல்லாம் இல்லாம இருந்து நீங்க பாவத்தை பாவமா பார்க்காம இருந்து நீங்க அப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால நீங்க ரசிக்கப்பட்டேன்னு சொன்னாலும் கூட உங்களால ஒரு இக்கட்டான நேரத்துல உங்களால ஆறுதலோடு சமாதானமா ஆண்டவரிடத்துல இருக்க முடியாது. உங்களுக்கு நல்லா இருக்கும்போது மட்டும்தான் இருப்பீங்க, கஷ்டம் வரும்போது இருக்க மாட்டீங்க. கஷ்டம் வரும்போது செஞ்சு பாருங்க, கப்ப கப்ப கப்பன்னு அடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு கிடப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட ஆண்டவருடைய காரியம் இல்லை. ஏன்னா ஆண்டவருக்குள்ள சிந்திச்சு பார்க்கல. ஆண்டவர் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை என்று வேறொரு சோதனையும் உங்களுக்கு நேரிடவில்லை. அந்த சோதனையோடு கூட நீ தப்பிக்கொள்ளும் போக்கையும் அவர் உருவாக்குவார் என்று சொல்லப்பட்டு யாக்கோபுல சொல்லும் போது சரிங்களா, அநேக துன்பங்களின் வழியாக இல்ல அந்த உலகத்துல பல பாடுகள் உண்டு என்று சொல்லி யாக்கோபுல சொல்லுகிறது இல்லைங்களா. வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுகிறது? நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. துன்பமான நேரங்கள்ல உங்களுக்கு ஆறுதல் கொடுக்காது. நீங்க வச்சிருக்கிற போலியான காரியங்கள் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்காது. உங்களால அப்படி ஃபேஸ் பண்ணி கடந்து போக மாட்டேங்க இல்லைங்களா. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் சும்மா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 10 கன்னிகையில 5 கன்னிகை இருந்தாங்க பாருங்க, புத்தி இல்லாத மாதிரி. அந்த மாதிரி இல்லைங்களா. சவுல் என்று பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாம இருந்தான். அவனை கடவுள் இஸ்ரவேல் ராஜாவாக்குனாரு இல்ல. அவனிடத்துல இருந்து ஆண்டவர் விலகின பொழுது அவன் ரசிக்கப்படல. விலகினதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா உண்மை முகம் வெளிப்படுகிறது. குறி கேட்கறதுக்கு போறது, எல்லா இடத்துக்கும் போய் எல்லா அக்கிரமத்தையும் செய்யறான். அது காரணம் என்னன்னா அவன் பாவத்துல இருக்கிறான். வாழ்க்கையில பாவத்தை பாவமா பாக்குறீங்களா இல்ல. நம்ம சொல்றதெல்லாம் வச்சு இந்த உலகத்துல அப்படியே பயங்கர பரிசுத்தமா நம்ம இருப்போம் அப்படின்றதுக்காக சொல்ல. அந்த பாவத்தை பாவமா பார்த்து அதுக்கு வேதனை அடைகிற இறுதியும் உங்களிடத்துல இருந்து, மனம் திரும்புதலை கொண்டிருக்கிற இறுதியும் உங்களிடத்துல இருந்து ஆண்டவருடைய உதவி நாடுனீங்களா. இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு ஆரம்பத்துல விசுவாசிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நாம ஒவ்வொரு நாளும் அவர்ல தான் தங்கி இருந்து பரலோகத்தை நோக்கி போக முடியும். அவர் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. அதனால நம்ம பாக்குறோம், பாவம் கடவுளுக்கு முன்பாக அருவருப்பானது என்று சொல்லி பார்க்க. அந்த அருவருப்பு நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாக நம்மள பாவம் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி ஒரு தவறான போதனை இருக்கு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவமே போயிடுச்சு, இனிமே பாவமே உன்ட்ட இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுதான் பாவத்தின் ஆளுகையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி முழு வீச்சோடு ஆளுகை செய்யாது. ரட்சிக்கப்பட்ட மனிதன்ல பாவம் ஆளுகை செய்யாது. ஆனா பாவம் அவன்ல இருக்கு. அந்த பாவத்தை முதல்ல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அடக்கி ஆளுகிற எந்த காரியம் நம்ம இடத்துல இல்லை. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவிக்குள் நாம் இருந்து வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் அதை அடக்கி ஆளுகிற காரியத்தை கொடுத்திருக்கிறார் கடவுள். அதுதான் பாவத்தை அழித்தொழித்து வாழ்றது. இந்த பாவம் முழுமையாக எப்ப போகும்? நாம் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுதுதான் போகும். அது வரைக்கும் பாவம் நம்மளே தொடர்ந்து இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் நீ எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு கிடையாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவம் நம்மள இருந்து அதெல்லாம் செய்யறதுக்கு பார்க்கும். அந்த பாவத்தை நம்ம அழித்தொழித்து வாழ்ற வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா. நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம், பாவமே இல்லைன்னு இதை என்ன பண்ண போறோம்? இங்க என்ன வாழ்றது? பரலோகத்துக்கு போயிடுவோம் நம்ம இல்லைங்களா. இங்க பாவம் நம்மள தொடர்ந்து இருந்து நமக்கு தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டேன், இனிமே எனக்கு எதுவும் வராது, நான் அப்படியே இருப்பேன், நல்லா பயங்கரமா இருப்பேன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. சிந்தனையெல்லாம் சிந்திச்சு பாருங்க. பாவத்தை அழித்தொழித்து வாழுகிற கடமை பொறுப்பு இருக்கு. அப்ப அதுக்கு பாவத்தை பாவமா பாக்குறீங்களான்னு பாருங்க.
பாவத்தை பாவமா பார்க்கலைன்னா எப்படி எங்க அழித்தொழிக்கிறது இல்லைங்களா? பாவத்தை தண்ணீரை போல பருகிக்கிட்டு ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நாம வாழ முடியும். அதனால பாவத்தை பாவமா பார்த்து அதை ஒரு நாள் அழித்தொழிங்க. அதுக்கு ஆண்டவர் உதவுகிறதுக்கு தான் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மூலமாக நம்மை நடத்துகிறாரு இல்லைங்களா? அதெல்லாம் இல்லாம நம்ம பாவத்தை அழித்தொழித்து வாழ முடியாது இல்லைங்களா? அப்போ நம்முடைய ரட்சிப்பு சரியானதா அப்படிங்கிறதையும் கேள்வி கேட்டு பார்த்தேன். அப்படி ரட்சிக்கப்படாதவன்ல பாவத்தை அழித்தொழித்தவனால வாழ முடியாது. அது அவனை முழு வீச்சோடு ஆளுகை செய்து கொண்டு இருக்கும். அதனால அவன் என்ன குட்டிக்காரன் அடிக்கிற மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அவனால ஒரு காரியத்திலையும் சரியா நடந்துட முடியாது. அவன் செய்யற ஒரே ஒரு காரியம் ஏமாத்து வேலை, கடவுளை பாட்டு பாடி ஆராதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம கேட்கறோம் இல்லையா செய்தி, கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இவ்வளவுதான் நான் கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு நினைச்சிடக்கூடாது. கேட்டபடி வாழ்க்கை வாழ்றதுக்கு பார்க்கணும். தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்றோம் இல்லையா, அதுலதான் இருக்குது கிறிஸ்துவ வாழ்க்கை. இது ஒரு பகுதி நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறது இல்லைங்களா? தேவ சத்தியத்தை நம்ம சர்ச்சுக்கு போனோம், பாட்டு பாடணும், செய்தி கேட்டோம், முடிஞ்சு போச்சு. அதோட நீ 6 நாள் எப்படியே போனா, நான் இங்க வந்தது ஆண்டவரை ஆராதித்தது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதெல்லாம் நான் அந்த உலகத்துல பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். அதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்து தன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் அனுப்புகிறார் எனக்கு. அதை நான் கேட்டு என்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து அதன்படி நான் நடக்க முயற்சிக்கணும் ஆண்டோடைய உதவியோடு. அப்படி இல்லைன்னா இல்லை. இப்ப தேவனுடைய பார்வையில பாவம் எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க சரிங்களா? அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை அடையாத மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற வழி இல்லை. அதை நினைச்சு இயேசுகிட்ட வந்தீங்கன்னா அவர் தம்மிடத்துல வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து நடத்துவார். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க உடைய ரட்சிப்பு சரியானதா? பாவத்தை பாவமா பாக்குறீங்களா? இந்த பாவத்தை அழித்தொழிக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு சீர்தூக்கி பாருங்க. உடைய ரட்சிப்பு உண்மையானதாக இருந்தா இந்த பாவத்தை அழித்தொழித்து வாழ்கிற வாழ்க்கை வாழுங்க. கடவுள் அதுக்கு நமக்கு உதவி செய்வார். சரி, நம்ம இதோடு கூட இதை முடிப்போம். நம்ம யாவரும் கண்களை மூடி செபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாள்ல இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாக தேவன் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறீர். இந்த நாள்லையும் கூட தேவ கோபத்திற்கு உடைய கோபத்திற்கு காரணமாய் இருக்கிற எங்களை பிடித்திருக்கிற வியாதியின் அருவருப்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி உடைய பார்வையில் அது எவ்வளவு அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. நீ பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் பாவத்தை அடியோடு அருவருத்து வெறுக்கிற தேவன் என்று சொல்லிலாம் நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவத்தை சுமந்து நிற்கிற மனிதர்கள் தான் இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்திலையும் இந்த பாவம் என்கிற நோய் தாக்கி அவர்கள் எப்பொழுதும் உமக்கு விரோதமாகவே செய்கிறார்கள் என்று சொல்லி இதிலிருந்து தன்னைத்தானே விடுதலையாக்கி கொள்ள முடியாது என்று சொல்லி அதற்கான வழியை நீரே ஏற்படுத்தி உடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வரலாற்றிலே அவரை கொல்ல கொடுத்து உயிர்த்தலச் செய்து அதன் மூலமாக அந்த சுவிசேஷத்தை அனுப்பி அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு நீர் ரட்சிப்பை கொடுத்து கொண்டு வருகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அருமையான சுவிசேஷத்தை இன்றைக்கு இங்க பேச ஜனங்கள் கேட்டிருக்கிறாங்க. உண்மை ரட்சிப்பை பெறாது இருக்கிறவர்கள் ஆண்டவரே இன்றைக்கு உண்மை விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் உதவி செய்யும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்யும். ஆண்டவரே, அவர்களுக்கு ஆத்மீக விடுதலையை கொடுத்து அவர்கள் இந்த உலகத்துல பாவத்திலிருந்து விடுதலையாகி இந்த உலகத்திலையும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு நாள் நித்தியத்தில வந்து சேர கடவுள் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, அதோடு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்களும் கூட தங்களுடைய கடமை பொறுப்புகளை உண்மையுத்தமத்தோடு செய்யறதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் சொன்ன விதத்துல வாழுகிற வாழ்க்கையை அவர்கள் கொண்டிருந்து பாவத்தை பாவமாக பார்த்து அதை அருவறுத்து அதை ஒவ்வொரு நாள் அழித்தொழித்து வாழுகிற அந்த கிருபைகளை கொடுத்து நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். ஆண்டவரே, அவங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து குடும்ப வாழ்க்கையில சபை வாழ்க்கையில சமுதாயத்திலே உண்மையுத்தமத்தோடு ஜீவிக்கிறதற்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, கர்த்தர் அப்படி செய்யும். மட்டுமாக இருந்து எங்களை நடத்தினதற்காக நன்றி. தொடர்ந்தும் எங்களோடு கூட இரும். இந்த ஜெபத்தை எங்களுடைய மீட்பரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.